லண்டன் தமிழ் வானொலி பாமுகத்தினூடாக இன்றைய புதன்கிழமை 24 ஜூன் மாதம் இணைகிற போது இதில் ஒரு முந்தி செய்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் லண்டன் டைமில் செய்திருக்கிறோம். கேள்விகளை நேயர்களே கேட்பார்கள், பதில்களை நேயர்களே தேடுவார்கள். அப்ப அந்த காலத்துல கூகுள் எல்லாம் இல்லையல்லோ. அப்ப நாங்கள் எங்களோட சுய அறிவில தான் தேட வேணும். சில பேர் வந்து கேள்வி கேட்பார்கள், சில பேர் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்கள் சரோஜினி அவர்கள், ஜெயநரசன் அவர்கள், செல்விநித்யானந்தன் அவர்கள் வேறு யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வீடியோ போட தேவையில்லை, ஆடியோலேயே வரலாம். உங்களுக்கு ஒரு அதிசயம் தந்த நம்பவே முடியாத சில தகவல்கள் சில வேளை மூளைக்குள்ள சிக்கி இருக்கும். எங்கேயோ வாசித்த போது, பார்த்த போது, கேள்விப்பட்ட போது, ஒரு தொலைக்காட்சி அல்லது காணொளி வடிவத்தில் பார்த்தபோது, அப்படி ஓரிரண்டை இன்று பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது விடை தெரியாமல் இருக்கிறது, எங்க இணையத்திலும் பதில் தெரியல, இதுக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களோ என்று கேட்டேன். என் கேள்விக்கு என்ன பதில் தான் அந்த முந்தி பேர் போட்டாங்க நினைக்கிறேன். அதை இன்று கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். உங்களிடம் தெரிந்ததை வினவலாம், பதில் தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் வேறு இடத்தில் தேடலாம். எனக்கே பதில் தெரியாத கேள்வி ஒன்றை பதில் கண்டுபிடித்து தாருங்கள் என்று கூட கேட்கலாம். ஒரு சின்ன கேள்வி, கடும் வெக்கை என்று நெதர்லாந்தில் எத்தனை பாகை அதிகபட்சமாக இருந்தது? 32 தொடக்கம் 34. கொஞ்சம் குறைவுதான். லண்டன்ல 37 வரைக்கும் இன்றைக்கு அனுபவிச்சிட்டோம். நாளைக்கு 36, 35 குறைந்து நாளண்டைக்கு வெள்ளிக்கிழமை 40, 41 தொட போகிறது. இங்கேயும் வெள்ளிக்கிழமை 36, மேக்சிமம் மினிமம் 36 இருந்து 40 வந்திருக்கிறதா? அதிகபட்சம் 40 தொட்டிருக்கலாம் சில இடங்கள்ல. ஜெர்மனியில் என்ன அதிகபட்சம் இன்று வெப்பநிலை உணரப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது? ஜெயநரசன் அவர்களே, டென்லையும் செல்விநித்யானந்தன் இருக்கு. ஜெயநரசன் விலகி விட்டார்கள். எப்படி என்றால் என்ன, அவர் இல்லை இணைப்பில். அப்ப சரோஜினி அவர்கள் உங்கள் பகுதியில் என்ன வெப்பநிலையாக என்று அறிவிக்கப்பட்டது? 36 டிகிரி 36 கிட்ட நல்லா இருந்ததா? வெளியால போக பயம், வீட்டுக்கு தான் இருக்கிறோம். ஏன்னா ரெட் ஹீட்டோ இன்னொன்று அது வெளியால சூரிய இதுக்குள்ள நேர நிற்பது அவ்வளவு சரியில்லை நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப அதன்படி வீட்டுக்கு தான் இருக்கிறோம். ஆமா, உடல்நிலையை பாதுகாத்துக்கணும். வீட்டுக்குள்ள இருந்தால் கட்டாயமாக வக்கிய குறைக்க எண்ணலை பூட்டினாலும் அடிக்கடி துறந்து வெளிக்காற்றை உள்விட வேண்டும். 2வது எக்கச்சக்கமா தண்ணி மொண்ட வேணும். வீட்டுக்குள்ளான் இருக்கிறோம், நிறைய தண்ணி பதார்த்தங்கள், தண்ணி மாதிரியான பதார்த்தங்கள் இட்டால் உடல் வந்து சீராகும். இல்லாட்டி டீஹைட்ரேட்டட் என்று அது வந்து உடலுடைய நீர் தணிகிற போது உடலுடைய சிக்கல்கள் அதிகரிக்கும். அப்போ கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்க வேணும். இப்போது இந்த ஃபேன் பாவிக்கிறோம் அல்லது ஏர் கண்டிஷனில் அதுலேயும் ஃபேன் இருக்குது. அதை போட்டுவிட்டு குறிப்பாக ஃபேனை பாவிப்பவர்கள் தங்களுக்கு இடையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட, இதுக்கான விஞ்ஞான காரணம் என்னன்றது எனக்கான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் திடமாக தெரிந்தால் அல்லது இல்லை ஊகமாக தெரிந்தால் அதை சொல்லிவிட்டு செல்லலாம். ஏன் அந்த தண்ணியை வைத்தால் கொஞ்சம் குளிர்தன்மையாக மாறுகிறது? நானும் அதை நீங்கள் செய்த மாதிரி ஒரு தடவை நானும் அதை சிந்திச்சு பார்த்தேன். என்றால் அந்த இங்கேயும் அந்த விண்டர் நேரங்களில் ஹீட்டர் வேலை செய்யும் பொழுது கூட நீங்கள் இப்ப சொல்றீங்க இதுக்கு அந்த கூலா இருக்கிறதுக்காக, ஆனால் விண்டர் நேரத்திலும் வெக்கையின் தாக்கத்தை குறைப்பதற்காக அந்த கூலா தண்ணியை அத ஒரு மாபிள் மாதிரி ஒன்று அதுல ஹீட்டர்ல கொழுவி இருக்கும், அதுக்குள் தண்ணி ஊத்தி விடுவார்கள். ஊத்தி அது ஹீட்டர், அது ஆயில் ஹீட்டருக்கு இருக்குது. இது வந்து சாதாரணமா ஃபேன் வேலை செய்யும். ஆனா நீங்கள் உங்க ஃபேனுக்கு முன்னுக்கு தண்ணி வைக்கிறது. அது நான் நினைக்கிறேன் அந்த வெறும் வெக்கை வந்து எங்களுக்கு வேறு ஏதாவது உடம்பில் வருத்தத்தை கொண்டு வரும் என்பதற்காக, அந்த சூட்டை தணிப்பதற்காக அது கூலா இருக்கட்டும் என்று தண்ணிய வைக்கிறார்களா இருக்கலாம். எப்படி அது கூல் ஆகுறது? அப்ப அது என்ன விந்த என்ன, ஃபேன்ல இருந்து காற்று வருது, தண்ணி வைக்காட்டிலும் காற்று வருது, ஆனா தண்ணி வைத்தால் சற்று குளிர்தன்மையாக வருகிறது.
ஆமா இல்ல நீர் ஆவி எனக்கும் நீர் அது சரியான காரணம் தெரியாது. யாராவது தெரிஞ்சு ஜெயானந்த நான் சரோஜினி அவர்கள் அப்படித்தான் அதை நானும் சிந்திச்சு பார்த்தேன். இல்ல குளிர் நீர் வெக்கையாதானே வீட்டுக்குள்ள இருக்கிற வெக்கையா தானே இருக்கு, சுவர் ஓம் எல்லாம் வெக்கையா தான் இருக்குது. ஓம். அப்ப அந்த நீரை வைக்கிறபடியா அப்ப அந்த என்னது நீர் அந்த நீர் வந்து அந்த காற்றை குளிர்விக்குது, குளிர் வைக்குது. ஆமா, அது எப்படி என்ன குளிர் வைக்குதுன்னா காரணமாக இருக்கும்? இதுக்குள்ள ஏதோ விஞ்ஞானம் இருக்கிறது, அதனால தான் அதை அது செய்கிறாங்க. விஞ்ஞானிகளோட தான் கண்டுபிடிக்கணும். இல்ல உடம்பு சூட்டை குறைப்பதற்காக சில வேளையில் நாங்கள் அதில் தண்ணியை வச்சிருக்கிறது காரணமாக இருக்கலாம். உடம்புல உடம்பு வந்து எப்படியும் வெக்கையாத்தானே இருக்கும். ஃபேன் வந்து காற்று தானே தரப்போகுது. இல்ல ஃபேன் காற்றும் உங்களுக்கு கூடாது தானே பொதுவாகவே. ஓம் இப்ப எங்கட வந்து செயற்கை காற்று தானே, இயற்கை காற்று மாதிரி இல்ல தானே. ஓம். அப்ப அந்த செயற்கை காற்று நாங்கள் சுவாசிக்கிற வழியால் எங்கள் உடம்பில வந்து எங்களுக்கு அது ஒவ்வாமை ஏதாவது ஏற்படும் என்று ஒரு இதால அந்த தண்ணியை வச்சு கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். குளிராக இருந்தால் அந்த உடம்பு வந்து எப்பவும் குளிர்தன்மையாக இருக்கும் என்று அப்படி வச்சிருக்கலாம். பொதுவாக எங்கட உடம்பு சூடுதானே. ஓம் இப்ப நாங்க குளிரான தண்ணியில குளிக்கும் போது எங்கட உடம்பு மாற்றம் பெறுது, ஓம். குளிரானது. அது மாதிரி தான் அது எங்கட அறையில எல்லாம் இந்த வெக்கையை இழுத்து வச்சிருக்கோம். ம். இழுத்து வைக்கல இந்த தண்ணீர் குளிர்மையான தண்ணியை வைக்கல நான் நினைக்கிறேன் அது மாற்றம் பெறுதல்லா இருக்கலாம். இப்ப இந்த சூடுனால தண்ணி ஆவியாகுதோ? ஆவியாகுது, அப்படி இருக்கலாம். யாராவது செய்து பார்த்துருக்கீங்க? ஆவியானபடியா தான் அந்த தண்ணி வத்தி கொண்டு போகுது. தண்ணி வத்துகிறதா என்றதை இனித்தான் நாங்க செய்து யாராவது செய்யறீங்களா? தண்ணி வத்தி கொண்டு தான் போகிறது. அப்ப யாராவது இப்ப செய்து பார்த்துருக்கிறீங்களா? புந்தி இப்ப கிட்டடியில இல்ல இன்றைக்கு நேற்று? இல்ல சரி, நாளைக்கு ஒருக்கா எல்லாரும் ஒரு பரிசோதனை ஒன்று செய்வோம், ஒரு விஞ்ஞான பரிசோதனை ஒன்று செய்வோம். அந்த தண்ணியின் அளவு குறைகிறதான்னு கவனிச்சு பார்ப்போம். தண்ணி இரவுல கட்டாயமா தண்ணி வைக்கணும்னு சொல்லுங்க. இப்ப நான் இருக்கிற இடத்துல மேல ஃபேன் தொங்குது, ஆனா கீழே தண்ணி வைக்கல. குடிக்கிற தண்ணி போட்டுல் தான் பக்கத்துல. இல்ல அதல்ல, கொஞ்சம் அகண்ட வாயாக இருக்கக்கூடிய தண்ணி, ஒரு சின்ன தொட்டி மாதிரி அல்ல பெரிய வாய் உள்ள வாளி பக்கெட் மாதிரி ஏதாவது ஒன்றை தான் வைக்க சொல்லுகிறார்கள். சரி, இதுக்கான விஞ்ஞான விளக்கத்தை நாளைக்கு தேடி பார்ப்போம், கிடைத்தால் பகிர்ந்து கொள்வோம். இது போல உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ஒரு இது வந்திருந்தது என்னென்றால், அந்த இப்ப அப்பிளை எறிஞ்சுதான் நியூட்டன் அந்த விஷய இந்த இதுக்கு சொல்லுவார்கள். ஈர்ப்புக்கு அந்த அப்பிளை எறிஞ்சவுடன் அவருக்கு அதுல என்ன ஈர்ப்பு தன்மை வந்திருக்கும்ன்றது எனக்கு நெடுகளும் ஒரு டவுட்டால்தான் இருக்குது. அப்பிளை நாங்களும் அறிஞ்சுதானே பாக்குறோம். கதை வேற மாதிரி. இவள் விஞ்ஞானிகள் வேலைக்கு போற இல்ல. அப்ப அவர் மற்றது பெரிய பண்ணையார் பணக்காரர். அவர் ஆப்பிள் தோட்டம் இருக்குது, அதுல ஆப்பிள் மரத்துக்கு இசிசிஆர்ல படுத்திருந்து யோசிச்சு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ஆப்பிள்கள் கீழே விழுகின்றன, அதாவது பழுத்த ஆப்பிள்கள் குருவிகள் இருக்கிற போதோ அல்லது அப்ப அவர் யோசிச்சிருக்கிறார், என் மேல போகாம கீழே வருது. அவ்வளவுதான் அந்த கதை. அதுக்கு பிறகுதான் அந்த ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருக்கிறார், ஏன் கீழே வருது. பிறகுதான் எறிஞ்சு பார்த்திருக்கிறார், பந்து எறிஞ்சு பார்த்திருக்கிறார், எல்லாம் கீழே வருதுன்னு. அதுல இருந்து தான் ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். ஈர்ப்பு விசையண்டா பொதுவாகவே நான் படிச்ச காலத்துல இருந்து எனக்கு நிறுகளும் ஒரு டவுட் அது. எது எறிஞ்சா கூட, நாங்கள் ஒரு கல்ல எறிஞ்சா கூட அது கீழதான் வருது, எறிஞ்சா கீழதான் வருது. அப்ப என்னத்துக்காக அவர் அப்பிள எறிஞ்சுதான் கண்டுபிடிக்கார்? இல்ல, அவர் எறியல, அதனாலதான் நான் உங்களுக்கு அதை திருத்தி சொன்னேன். மரத்தில இருந்து விழுந்தது சரோஜினி அவர்களே சொல்லுங்க. ஆப்பிள் மரத்தில இருந்து ஆப்பிள் கீழே விழ அது பூமியின் ஈர்ப்பு சக்தி தான், அந்த அதாலதான் அந்த ஆப்பிள் கீழே விழுந்தது. இப்ப மற்ற பொருளும் அப்படித்தான், ஒரு மாம்பழம் வந்தாலும் பழுத்தா கீழே தானே விழுது. ஈர்ப்பு சக்தி அது. இப்ப ஜெயானசர்கள் அது ஆப்பிள்ல கொண்டு வந்து மாட்டுறீங்களோ? அவரை ஆப்பிள் இல்ல, அவருக்கு கண்டதாக கதை எழுதப்பட்டது ஆப்பிள்.
ஆப்பிள். சிலவள தோடம்பழ மரத்துக்கெல்லாம் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. அதுதான். இல்ல அல்ல எல்லாமே இங்கே ஒரு இங்கே பேக்காக கூட தான் ஆப்பிள் தானே ஐரோப்பிய நாடுகளில் கூடிய ஆப்பிள் மரத்தில் இருந்து அவர் அதை சென்றிருக்கிறார், அதில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்ப ஒரு பிளாக்காயது கூட அந்த பெரிய பெரிய பிளாக்காய கூட மேல நின்று கீழே தான் வருது. அதே எறிஞ்சு பார்த்தா கூட அதுக்கு மேல போய் கீழே தான் வருது. இல்ல நீங்களே அதை எரிஞ்சு பாக்குறதுல நிக்கிறீங்க, எங்க இருந்தாலும் மேல இருந்து கீழே விழுது. ஓ இல்ல அவர் அந்த ஈர்ப்பு சக்திக்கு அப்படித்தானே அதை பயன்படுத்தினார் என்றால் மற்ற பழங்களாலையும் பயன்படுத்த முடியும் தானே. இல்ல அதுதான் நீங்க அதான் அவரை சும்மா அந்த வம்புக்கு இழுக்கிறீங்க. அந்த மனுஷன் கண்ட தவறு பிடிச்ச முயலுக்கு 2 கால் தான் இருந்திருக்கு, சரியா? ஆனா நீங்க ஏன் 4 கால் இல்லைன்றத ஆர்கியூ பண்ண பாக்குறீங்க. அவர் இருந்ததா சொல்லப்பட்ட கதையை யாரோ புத்தகத்துல எழுதி பரிந்துட்டார்கள். அதுல சொல்லப்பட்டது ஆப்பிள் என்று சொல்ல, ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருந்தார், அவர் எரிஞ்சு பார்க்க இல்லை. அவர் ஏன் இது ஆப்பிள் விழுகுது கீழே என்றதை யோசிச்சுட்டு போட்டு பிறகுதான் இது ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பிறகு என்ன எல்லாம் கீழே விழுது, ஏன் மேல போக இல்லை, ஏன் அப்படியே நிக்க இயலாது என்றதை யோசிச்ச போதுதான் இதுக்கு ஒரு விசை இருக்குது, அந்த விசை பூமி அதை ஈர்க்கிறது, அதனால புவி ஈர்ப்பு விசை என்றதை தமிழ்ல யாரோ அதுக்கு மொழி மாற்றம் செய்து விட்டாங்க. அதே போல இப்ப இந்திய நாங்க சொல்றோம் இல்ல, நாங்கள் ஒற்றுமை இல்லை, ஒரு ஆள் சொன்னா அதுக்கு பதில் கருத்து தான் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் சொல்லி நம்ம அரசியல்ல இருந்து எல்லாத்துலயும் இருந்து அடிவரம். இந்த விஞ்ஞானிகளே ஒருத்தர் கண்டுபிடிச்சதுல பிழை என்று சொல்லி விவாதிச்சு சண்டை பிடிச்சுதான் தாங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை செய்தார்கள். ஐசாக் நியூட்டன் என்ற விதிய பிழையண்டு விவாதிச்சவர் தான் ஐசாக் நியூட்டன். இவர் புவி ஈர்ப்பு என்றார். இதனுடைய தொடர்ச்சி அவர் சொன்ன 2வது விதியில எந்த ஒரு விசைக்கும் சமனானதும் எதிரானதுமான எதிர்த்தாக்கம் இருக்கும் என்று சொல்லி அத ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார்பு விதி, ரிலேட்டிவ் சார்பு விதி, ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கும், ஒன்று நேர்முகமாக இல்லை எதிர்முகமாண்டு இவர் சொன்னதிலிருந்து தான் ஆராய்ச்சி செய்து மேலதிகமாக கண்டுபிடிச்சார். பிறகு அவரை தோமஸ் ஆல்வா எடிசன் அவரை கள்ளனண்டம் பைத்தியக்காரன் சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றங்கள்ல அடிவர்ற மாதிரி தான். அந்த காலத்திலேயே கற்றோரை காமுறுவர் என்று சொல்லி ஆக்களுக்கால் அடிபட்டு ஆனால் அடிபட்டதுனால புதிய விஷயத்தை இப்போ என்னது அன்று தீரன் கொண்டு வந்தார் தானே, இந்த என்ன தண்ணி தொட்டிகள்ல இருந்தபோது தான் இறங்குற அளவுக்கு ஏற்ற தண்ணி வெளியில போகுதுன்னு சொல்லி யாரு யூரேக்கான்னு சொல்லி இவர் மேலோட கத்தி கொண்டு ஓடினார்ன்னு சொல்லி அந்த விதி ஆர்க்கிமிடிஸின் அது தத்துவமாக பிறகு ஆராயப்பட்டு வந்தது. அவர் செத்தாப்புறதான் அது எழுதி ஏற்றுக்கொண்டது உலகம். அவர் என்னென்றால் சமனானதும் எதிரானதும் எதிர்த்தாக்க ஐசாக் நியூட்டன் என்ற விதியின் இன்னும் ஒரு கண்டுபிடிப்பை தான் அவர் செய்கிறார் அதுல. ஆனா ஹீலியம் ஏற்றப்பட்ட ஒரு பொருள் இறங்குமா பறக்குமா, இறங்குமா மேல போகுமா? மேலதான் போகும். ஏன் அப்ப அதுக்கு புவியீர்ப்பு விசை இல்லையோ? அது என்னண்டா அது லைட்ட இந்த நிற குறைவானது. அப்ப நிறை ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட விசையாக இருந்தால் அது மேல போக தொடங்கிடும். ஆப்பிள் ஒருவேளை அந்த ஈர்ப்பு விசையை எதிர்க்கிற அளவுக்கு எடை குறைய இருந்தால் ஐசாக் நியூட்டன் பார்க்கத்தக்கதா ஆப்பிள் வானத்தை நோக்கி போய் கொண்டு வந்திருக்கும். ஆனா போகையில்லாத அது நிற கூடினது. மற்றது என்னன்னு நாங்கள் விழாம நடக்கிறோம். விமானத்திலிருந்து குறிச்சா என் கீழே நோக்கி வாரம், மேல நோக்கி சந்திரனுக்கு போகாம எல்லாமே அதே விதி தானே. ஈர்ப்பு விசை தான் அது எங்களை நேரா இழுக்குது. இப்ப நாங்க இப்படி நேரா நிக்கிறோமல்லோ, ஆனால் ஒரு பெரிய வேறொரு கிரகத்திலிருந்து சேட்டலைட்ல எங்களை பார்த்தா நாங்களெல்லாம் நிலக்குத்தான் நிற்போம் இப்படி 45 பாகையில. ஆனா அப்படி இருந்தோம், ஏன்னா பூமி சுத்தி கொண்டு தன்னைத்தானையும் சூரியனையும் சேர்த்து சுத்தி கொண்டு வரையில ஒரு கட்டத்துல நாங்க தலைகீழா கூட நிற்போம். ஆனா விழமாட்டோம். ஏனென்றால் அதுக்கும் ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை தான் காரணம்.
இல்ல நான் சிலவல்ல நினைச்சேன் எங்களுக்கு ஈர்ப்பு விசை இல்ல கொழுப்பு விசை கூடித்தான் நாங்க அது நிக்கிறோம். கொழுப்பு விசை மண்டவிங்கிறதுக்கு காரணம். அது சரி. ஓகே. அது ஒரு அதிசயிக்கத்தக்க செய்தி. நல்லது. அதுபோல வேறு ஏதாவது சமகாலத்துல கேள்விப்பட்டீங்களா? அல்ல நீங்க படிச்ச போது ஆச்சரியத்தை தந்ததா? இல்ல மற்றது என்னமுண்டு இதுக்கும் ஒரு விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ஓம். இப்போ விமானத்தை கண்டுபிடித்தார்கள் ரைட் சகோதரர்கள், அந்த பறவையை வச்சு கண்டுபிடித்தார்கள். ஓம். அது இந்த இதை வச்சு அந்த 2 பேரும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பிறகு இப்ப அவர்களுடைய பெயர் தான் அந்த ஒளிவரும் அவற்ற பெயரும் தான் ரைட் வருகிறது. சகோதரருக்கு வருவது. ம். ஆனால் இப்ப எங்கட சமய மண்டதை தாண்டி கூட ஓம். எங்கட ராமாயண் அந்த கதையின் அந்த புஷ்ப விமானத்தை வந்து முன்னர் பறந்ததுன்னு சொல்லி கரையில இருக்கிறது தானே. ஓம். ஓம். அப்ப அது எந்த காலத்துல வந்து அப்ப புஷ்ப விமானமும் அதுவும் பறந்தது தானே. அப்ப நான் எனக்கு சிந்திச்சேன், ஏன் அப்ப அதை அவர்கள் அதை சிந்தாமல் பறவையெல்லாம் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி, ஆனா அதுக்கு முதல் வேற ஒரு அமெரிக்கன் ஒருவர் அவர் கண்டுபிடிச்சத பிறகு திருப்பி அத நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த விதியை பிறகு மாற்றி இவர்கள் சரி செய்து பிறகு இவர்கள் தங்களோட பெயரை எடுத்துக்கொண்டார்கள் என்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு நெடுகளும் ஒரு இது அந்த புஷ்பம் ஞானத்தை பற்றி ஏன் பெருசாக அது பறைசாற்றப்படவில்லை. நான் நினைக்கிறேன் என்ன இங்கிலீஷ்லயோ அல்லது லத்தீன்லயோ அது எழுதப்படையிலையே நினைக்கிறேன். தெரியல. வேறு யாராவது இதுக்கு பதில் தெரிந்தா சொல்லுங்க. ஏன் அன்றைய கண்டுபிடிப்பை இவர்கள் விட்டுட்டு ரைட் சகோதரர்களை சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். தமிழ்நாட்டுல நடந்தது இது அமெரிக்க நாட்டுல நடக்குது, அது தெரியாம இருந்திருக்கலாம். அதைத்தான் சொல்லுவேன். அந்த எழுதின மொழி வந்து ஆமா, தமிழ்ல எழுதி போட்டாலும் சமஸ்கிருதத்தில் எழுதி போட்டு விட்டுட்டார்கள் எனக்கு. அதுதான். புட்பக விமானம் தானே, புஷ்பக விமானம் என்று பிறகு சொல்லப்பட்டது. புஷ்பா அதையே மொழி மாற்றி விட்டார்கள் தானே. இல்லை, விமானம் உண்டு. அது ராவணன் விமானத்துல மொழி வித்தியாசம். இருந்தது. அது நம்பலாமல் இருக்குது. அது உண்மை கதை தானு அது தமிழர் ஆனா கற்பனையில தன்னும் பறந்து போகலாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்து என்றதை கதையிலேயாவது எழுதி வைத்து விட்டார்கள் என்பது ஆச்சரியம் தானே. இலக்கியத்துல இருக்குத்தான் அப்படி. அது தமிழ் பகுதிகள் அது எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கையில் அவங்களுக்கு முதல்ல. அது உண்மை. சரோஜினியர் சொன்னதுக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒரு கற்பனை தன்னும் ஒருத்தன் எழுதினான் தானே என்று சொல்லவார். இப்ப அது எழுதினபடியா எழுதாமல் இருந்தால் அந்த துவாரகா அந்த இடத்தில் எல்லாம் அங்கு ராமாயணம் கண்டுபிடிச்சது அந்த வயதுகளும் எல்லாம் அங்கு போட மாட்டார்கள் தானே. அப்ப அங்கும் இருக்கிறது தானே இந்த இதுகள் பதிவில் இருக்கிறபடியாத்தானே இது பெரிதாக பேசப்படுகிறது. உண்மை. கூட பேசப்படுகிறது. இந்த வாரமும் போன வாரம் நீங்கள் 3 பேர்ட்ட ஒருவருடைய நிகழ்ச்சியில யாரோ கண்டுபிடிக்கப்பட்டது என்ற கேள்வி கேட்ட போது ஜெயமலரோ யாரோ வந்து கேட்டார் இல்ல அஜிதாட கேள்வியிலேயாக்கும் காத்தாங்குடி என்ற பெயர் வர்றதுக்கு முதல்ல அந்த ஊருக்கு என்ன பெயர் இருந்தது. அது மாதிரி யார் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர்? கொலம்பஸ். அப்ப கொலம்பஸ் கண்டுபிடிக்க முதல்ல இருந்தது தானே. ஆனா அவருக்கு அது உரிமை கொண்டாட தெரிஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து சொல்றார், இலங்கை பாராளுமன்றத்துல தேசிய தலைவற்ற பெயரை தான் தான் முதல் உச்சரிச்சது. ஆனா நான் யாரு ஸ்ரீதரன் உட்பட கனவேர் அந்த பேரை சொல்லி, மற்றது மகேஸ்வரன் மன்னன மகேஸ்வரன் எல்லாம் இறந்துட்டார்கள். அவர்கள் எல்லாம் புலிகள் தலைவர் பிரபாகரன் எத்தனையோ பேச்செல்லாம் பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறார்கள். ஆனா இப்போ ஒருத்தர் வந்து நின்று கொண்டு ஒரு சின்ன எலி குஞ்சு கொண்டு வந்து நின்று கொண்டு தான் தான் முதல் என்று சொல்ற மாதிரி அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது. அலுவலகத்துக்கு பேன் பண்ணி இப்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் உங்களோட நிகழ்ச்சிக்கு முதல் பார்த்தேன். அப்படி சுவாரஸ்யங்கள் இல்லை. அத மாதிரி தான் அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சு ஏதோ சத்தம் போட்டிருக்கிறாரு.
அமெரிக்காண்டு ஏதோ ஏதோ ஒரு பாசையில சொன்னது ஓட்டமாவாடி என்ற பெயர் வந்த மாதிரி வந்துட்டுது. காத்தவனுக்காண்டி தான் அது அது நோய்களை காத்ததினால் காத்தான்குடி. ஓட்டமாவாடி அது ஓட்டமா வெளிநாட்டுக்காக யாரோ போர்த்துகீசரோ இல்லாத யாரோ அதான். அப்ப அதுதான் ஜெயமலருக்கு அந்த தோழிகளுக்கு சொன்னா ஓடி வாங்க எல்லாம் யாரோ பூதம் வருது ஓடி ஓடி வாங்கடி என்று சொல்லி. அப்ப ஆனால் வாங்கொடி என்று சொல்லித்தான் அந்த கதை. சொன்னது அது ஓட்டமாவடி என்று வந்தது. அதுக்கு முதல் இருந்த பேரை பரீரதை விட இந்த வெள்ளைக்காரன் புத்தகத்துல பறிஞ்சிட்டான் இந்த ஊருக்கு பேர் ஓட்டமாவடி என்று. அதே போலத்தான் கொலம்பஸ் கண்டுபிடிக்கல அமெரிக்காவை சரியான பதிவு இருக்கே இல்லை. அப்ப பழங்குடியின மக்கள் தானே அமெரிக்கர்களாக இந்தியர்கள் செவ்விந்தியர்கள் வாழ்ந்து வந்த பூமி தானே அது. அப்ப இவர்கள் வச்ச பேரை உரிமையா கொண்டாட தொடங்கிட்டு. இப்ப பல்பை கண்டுபிடிச்சது தோமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்றது தெரியும் தானே எல்லாருக்கும். இவர் 3வது நபர் தான் தோமஸ் ஆல்வா எடிசன். முதல் 2 பேரும் கண்டுபிடிச்சாக்கள் முழுவதுமாக நிறுவ தெரியல. இவர் வந்து பதிவில் பதிஞ்சு வந்தபடியா இவற்ற பேர் வந்திருக்கு. இந்த 3 பேர்ல 2 பேர்லயோ அல்லது யாருகிட்டயோ அந்த ஒரிஜினல் நோட்ஸை வாங்கி இவர் போய் உரிமத்துல காப்புரிமம் என்று சொல்றது காப்பிரைட் அதுல கொண்டே பதிஞ்சு தோமஸ் ஆல்வா எடிசன் பேர் வாங்கிட்டேன். நான் அதுக்குதான் பாராளுமன்ற கதை சொன்னேன். நான் தலைவற்ற பேரு கனவேர் சொன்னதுக்கு பிறகு இப்போ ஒரு ஆள் வந்து தான் முதல் சொல்றேன்னு சொல்லி கொண்டிருக்கு. திருப்பி சொன்னா நம்புங்க சின்ன பிள்ளைகள் நம்புங்கள் தானே. அதான் பேர் அதுதான் இதுல பிரச்சனை. பேரை வைக்கிறத விட நாங்கள் அதை உலகத்துக்கு நிறுவ தவறி விடுகிறோம். எங்கட பிள்ளைகளும் கட்டிக்காரர் தான் ஐரோப்பாவில. ஆனா வேறு யாரோ ஜெர்மன்காரனும் வெள்ளைக்காரனும் நெதர்லாந்துக்காரனும் தான் பேர் வாங்கிட்டு போறான். அவங்களுக்கு தான் சம்பள உயர்வு கிடைக்குது. எங்கடையாக்கள் அதை போய் சரியா பதிஞ்சு சண்டை பிடிச்சு அதுக்காக உரிமை கொண்டாடி வெல்ற கதைகள் குறைவா இருக்குல்ல. அது என்னன்னு சொன்னேன் பிச்சையல் அந்த விஞ்ஞானி இந்தியாவர் அவரெல்லாம் தான் கூகுள சுந்தர் பிச்சை இருக்குது. ஆனா அந்த ஆங்கிலேயர் பேரை எடுக்கல முதல் முன்னுக்கு என்ன அதால அவரு பின்னுக்கு தான் அவர்தான். நீங்க ஹொட்மெயில சொல்றீங்க சிவாப்பிள்ளை. சிவாப்பிள்ளை ஹொட்மெயில் என்ற இமெயில முதல் கண்டுபிடித்தவர். ஆனா வெள்ளைக்காரர் பறிஞ்சு போட்டார் அதுக்குள்ள. ஆனா அப்புறம் 30 வருஷங்கள் கழிச்சு அந்த வழக்குல வெற்றி பெற்றவர் அவர். இப்ப இந்தியாவில தங்கியிருந்தே நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் ஓம். அதே போலத்தான் இப்ப நாங்களும் சில விஷயங்களை சாதனையா செய்கிறோம். எங்களுக்கு அது எங்க கொண்டே நிறுவுறதுன்னு தெரியுது இல்லை எங்களுக்கு. அப்ப நாங்கள் தோற்று விடுகிறோம் இல்லையா. சரி, அது இன்னும் ஒரு கேள்வி. வேறு யாருக்கும் ஏதாவது அதிசயிச்சு போன இந்த தகவலை பார்த்ததும் என்று சொல்லி இருந்தா சொல்லுங்க. அது பதில் தேடாட்டிலும் நீங்கள் அதிசயிச்ச செய்தியா எனக்கு தெரிஞ்சது என்று கூட சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிறது நிறைவு பெற. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் ஒருவேளை உள்ளே வந்து ஒரு காமாங்க ஐயான்னு சொல்லலாம் தானே. ஆமா, இன்று பிஸி அல்லது மறந்து போயிருப்பார் சொன்னவர். அதேவேளை மீண்டும் அந்த தகவலை தருகிறோம். நீங்கள் உங்களுடைய மொபைல்ல அது எந்த வகையான மொபைலா இருந்தாலும் லண்டன் தமிழ் ரேடியோ ஆப்பை நீங்கள் ஃப்ரீ ஆப் அது டவுன்லோட் பண்ணி கொண்டால் இனிமேல் வானொலியையும் தொலைக்காட்சியையும் ஒருங்கு சேர நீங்கள் அதனூடாக மட்டுமே பயன்படலாம். அந்த மேலே இருக்கிற பட்டனுக்கு தானே அதை ஓப்பன் பண்ணோன்னே அதுல இப்ப இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியை விட்டு நாங்கள் அகன்ற உடனே நல்ல பாடல்கள் தகவல்கள் விளம்பரங்கள் வரும். அதுதான் இனி படிப்படியாக நிகழ்ச்சி வடிவங்களாக கூடிக்கொண்டு போவோம். இதுல வர்றது அதுல வராது. ஆனா காலையில் உள்ள பாமுகம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் லண்டன் தமிழ் வானொலியிலையும் வரும். அப்ப அப்பை சத்தத்தை நிப்பாட்டி போட்டு கவிட்டு வச்சிருக்கேன். சரி, இல்ல மற்ற நேரங்கள்லயும் சும்மா நித்திர வராட்டி அத லண்டன் தமிழ் ரேடியோ தட்டுங்க. எனக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த சும்மா வந்து அந்த சில நிகழ்ச்சிகள் எனக்கு அது சரி வராதுன்னு நான் அப்படியே நித்திர வருவாது. அந்த கேள்வி பதில்கள் அப்படியான நிகழ்ச்சி என்றால் கூட நான் விருப்பமா கேட்டுக்கொள்வேன். எனக்கு 2 நிகழ்ச்சியும் பிடிச்சிருந்தது. இந்த நித்திர டைம் என்றதால கொஞ்சம் உடம்பும் சரியில்லாதுல ஒரு போய் இதந்த வழியா எனக்கு என்ன சும்மா மற்ற இதிலும் கேட்க முடியும். நான் தம்பி
நடுகளும் சொல்லும் கன நேரம் இருக்கா காதுக்குள்ள மெல்லமா போட்டுட்டு சத்தத்தை கேட்டுட்டு படுப்போமா கூடாது எனக்கு காதும் பிரச்சனையா போகுதுன்னு போட்டு சத்தத்தை அப்படி நடுகளும் கேட்டுக்கோட்டு இருக்காதேங்கோ சொல்லி ஆம் கொண்டிருக்கோம். தானாக அல்லது நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணலாம். ஆ. அது நீங்கள் தூங்கினாலும் ஒரு அரை மணி நேரத்தில் நிப்பாட்டுற ஓஹோ. ஸ்லீப்பிங் என்ன ஸ்னோ ஓப்பன் ஸ்னோ ஸ்லீப்பிங் என்ற ஒரு பட்டன் இருக்குது. அதில் செகண்ட்ஸ் அல்லது மணி நேரத்தை செட் பண்ணி விட்டா நான் அது தண்டபாட்டில் அந்த செகண்ட் வந்த உடனே நின்றும் எல்லாம். ஓகே. நீங்கள் நித்திரையான விடிய பார்க்க ஓஃபில் இருக்கும். ஓ. அது ஓகே. ஆனால் தான் நீ சொன்னார்கள் இவ ஓப்பான தனிமையான நேரம் தூக்கம் வராட்டி நல்ல பாடல்களை கேட்பது ஒரு மனது பாடல்ன்றது எங்களுக்கு விருப்பமான பாடல். விசர் பாடல்களை கேட்டால் உள்ள நிம்மதியும் போயிடும். அப்போ அப்படிப்பட்ட இரவின் மடியில் அப்படி இப்படியாண்டு இரவுல ஒரு நான் என்னுடைய டெலிபோன்ல இந்த பாட்டு காட்டொண்டு போட்டு தான் கேட்டுக்கொண்டு படுக்கிறேன். நான் முன்ன ஒரு பாட்டா காட்டொண்டில ஒரு காட்டொண்டில கிட்டத்தட்ட நான் வச்சிருந்த ஹாட்டில 600 பாட்டு கிட்ட சரி சரி MP3 ஓகே. அது மாதிரி அந்த ஒரு சின்ன ஷிப் மாதிரி ஒன்று இருக்கு. அதுவும் அந்த டெலிபோன் கார்டு மாதிரி அதுக்குள்ள போடுறது. நான் தங்கச்சி கொண்டு போன அப்பட இலங்கைக்கு டெலிபோனை கொடுத்து போட்டு அந்த காட்டை மறந்து போயிட்டேன் கலட்டுறதுக்கு. அவர் அது டெலிபோனை போற நேரங்கள் எல்லாம் நானும் நினைக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு 4-5 இடம் போட்டேன். எனக்கு அந்த பாட்டு நான் எனக்கு இந்த டெலிபோன்கள்லையும் அடிச்சு வச்சிருக்கிறேன். நான் கேட்கிறேன் என்றால் வேலை செய்யற இடத்துல சில காதுக்குள்ள போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு நான் முன்னர் வேலை செய்யறது. இப்ப எனக்கு அதுவும் விருப்பம் இல்லை. அதால நான் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் இப்போ இனிமேல் இதையும் நீங்கள் பாவிக்கலாம். எல்லாமே ஒரே ஆப்புக்குள்ள வரும். அப்போ நீங்கள் தட்டு மாதிரி firstodio.net துறக்கிறதுக்கு தேவையில்லை. லேப்டாப்ல செய்யலாமோ இது? ஒருக்கா துறந்து பாருங்க. அது முடியாட்டி எனக்கு ஒரு அறியத்தாங்க. அதுக்குரிய இது என்னன்னா மொபைலுக்கு தான் இதை வடிவமைச்சோம். ஐபோனுக்கு வந்துட்டு லேப்டாப்புக்கு சும்மா சேர்த்து பார்த்து நான் வேற இல்லை. இல்லை லண்டன் தமிழ் ரேடியோ கூகுளில் போய் அடித்து தேட வேணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கான வழி இருக்கதான்றது நாளைக்கு ஒருக்கா கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன். ஏன்னா முதல்ல நாங்கள் அதை யோசிக்கல. நாங்கள் யோசித்தது மொபைல் தான். மொபைல் அதுதான் உலகம். எல்லாருமே கைகளில் பாக்கெட்டில் வச்சுருக்கோம். சிறுநிதியானவர்கள் ஓஃபில் போட்டு ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டாலும் அவர் தன்னோட கொண்டு திரிகிறார். அதை மறக்க மாட்டேங்குமே. இப்ப இந்த கையில மணிக்கூடு கட்டி அன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது. ஏன்னா மணி பாக்குறது முழுக்க மொபைல் தான். எல்லாம் வைக்கிறோம். எத்தனையோ தகவல்களை போ நாளைக்கான அப்பாயின்மெண்ட்கள் எல்லாத்தையும் அதுலயே எல்லாம் பண்ணி விட்டா அது அடிக்கும். தண்டவாட்டில் அடிக்கைகளை பார்த்தா அந்த மெசேஜ் வரும். இன்றைக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குண்டு. மற்றது காலநிலை பார்க்குறோம். மற்றது கால்குலேட்டரை பாவிக்கிறோம், படம் எடுக்கிறோம், வீடியோ பண்ணுறோம், தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். சகலதும் மொபைலில் நடக்குது. அப்போ என்ன குறை? அவைதான் மொபைல் வெர்ஷனை தான் செய்யறாங்க. பார்ப்போம் லேப்டாப் ஐபேட்ல இப்படி வருமன்றதை நாளைக்கு உங்களுக்கு அதை பதிலாக கொண்டு வரேன். இப்போ லேப்டாப்ல இருந்தபடியும் கதைக்க அடிச்சு பார்த்தேன். அது அதுல வந்த மாதிரி இல்லை. லண்டன் தமிழ் ரேடியோ ஒன்று அடிக்க வேற இல்லையா ஒன்றும் இல்லை. சரி, அப்போ காலையில் நாளை மாலைக்குள்ள அந்த பதில் எடுத்து தரலாம். சரி, எனக்கு இடையில ஜூம் எல்லாம் நின்றுட்டது. திரும்ப அடிச்சு என்ன ஆச்சுது? யார் கலைச்சு விட்டது? என்ன தெரியல. தண்டவாட்டில் சரி சரி சரி. இன்னும் ஒரு 6 நிமிடம் இருக்கிறது. யாராவது வேறு ஏதாவது நீங்கள் கேள்வியில் தேடிக்கல உங்களுக்கு ஆச்சரியமா ஒன்றும் படுற இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த ரோட் வழியா போய்க்கலாம் இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்குது. ஓம். அப்போ என்ன இந்த பூக்கள் எல்லாம் எல்லா நிறங்களும் வித்தியாசமாக ஒரு நிறத்தில் இருக்குது. கடவுளின் படைப்பா கடவுளின் படைப்பா. நாங்கள் இந்த நெதர்லாந்துக்கு போனாங்க. இந்த பார்க்கு போனாங்க. அந்த கார்டன் பார்க்குக்கு பார்க்கலாத சந்தோஷமாக இருந்தோம். அவ்வளோ தூரத்துக்கு அதில் பார்க்க மிகவும் இருந்தது. உங்களுக்கு அப்படி ஒரு நினைவுண்டு வந்து ஆராய்ச்சி இப்படியெல்லாம் இயற்கை இறைவன் படைத்திருக்கிறார். அதில் என்னென்னது பட்டு போய் முழுக்கள் எல்லாத்தையும் அழிக்கினா அப்புறம் வந்து அப்படியே வளர்ந்து நிறைய பூக்களாக பல நிறங்களில் அப்படியெல்லாம் ஏன் அப்படியெல்லாம் கடவுள் அப்படி படைத்தாரா?
அதே நிறத்து நட்டு அதே பூக்கெல்லாம் நீ பூக்குது. ஏன் மாறி பூத்தான்? அது வேற ஒரு கண்டத்துல அதே மரம், அதே செடி, அதே கொடி, அதே பூவைத்தான் தருது. ஆமா, அது அதுதான். மட்டுமில்ல, சில செடி கொடி மரங்கள்ல ஒரே மரத்திலேயே பல வர்ணங்கள்ல போகும் ஒரே அது மரத்திலேயே. அது ஒட்டு ஒட்டு இல்ல ஒட்டுதல் செய்யும். இல்ல ஒட்டு செய்ய காடுகள்ல முடியும். இருக்குது இயற்கையாவே சில மரங்களுக்கு அப்படி. அது நீங்க கேள்விக்காக தேடுங்கோ அந்த வகை இல்ல மரங்கள் நாங்க என்னண்டு. திருநெல்வேலி ஃபார்ம்ஸ்ல இருக்கீங்களா, அந்த மாமரத்துக்கு ஒட்டினாங்க. அது சரி. இந்த ஓ, ரோசா மரத்துக்கு ஒட்டினாங்களா, அப்படி வித்தியாசமான பூக்கள், வித்தியாசமான பழங்கள் அப்படி பூக்களை கொண்டு வந்தாங்க. வருது. ஆ, ஆமா. ஓ. இங்க வாணியினுடைய பிந்தோட்டத்துல ஒரே ஒரு தடி ரோசா தடி கொண்டு வந்து நட்டிருந்தவர். ம். அதுல கிட்டத்தட்ட சிவப்புல இருந்து பிங்க்ல ஒரேஞ்சில் வரைக்கும் 3-4 வித்தியாசமான பூக்கள் ஒரே ஒரே தடியில வளர்ந்து அங்க உதரம் ஒட்டே இல்லை. ஓ, ஆனால் நான் நிறைய கண்டிருக்கேன் தெருவில் இருக்கக்கூடிய அப்படியே பெருசா வளர்ந்துருக்கும், பார்த்தா அதுல பல வர்ணங்கள்ல ஒரே ரெண்டு மரத்துல பூ. நாங்கள் இருக்கிறதா நானும் கண்டிருக்கிறேன். ஓ, ஆமா. அது எத்தனை ஒவ்வொரு செடி செடியா ஒட்டி இருக்க மாட்டேங்குது இல்ல. ஆமா, வீடுகளில் வளர்க்குறவர்கள் அப்படி வெட்டி ஒட்டி வச்சு அப்படித்தான் வளர்க்குறார்கள். ஆனால் காடுகளில் அப்படி யாரோ ஒட்டா போய் நம்ம ஓ, அப்படி இல்லை, ஓ. இயற்கையாக இருக்கு. நீங்க மரக்கறி சரியும் சின்ன வயசுல நானும் அதுல ஒட்டு மாங்கன்று, கத்திரிக்காய் கொட்டுறது, மிளகாய் செடி கொட்டுறது, ம். எல்லாம் கட்டி மண்ணெல்லாம் போட்டு சுத்த வர சாக்கு கட்டி விட்டா கொஞ்ச படிவா நாள்ல. கட்டி அதெல்லாம் சுற்றி பிளாஸ்டிக்கெல்லாம் கட்டி எல்லாம் வைக்கிறாங்க அங்கே ட்ரைனிங் காலத்தில். அப்போ வேறு ஒரு தண்டுல இருந்து ஒட்டின கிளையிலிருந்து அந்த கிளைன்ற தன்மையில தான் பூவும் பூத்து காயும் காய்க்குது. அப்ப இந்த அதிசயத்துக்கு எங்க போறது நாங்கள்? அது செயற்கை என்று சொன்னாலும் இயற்கை உண்மைதான். மனதுக்கு யாரும் சொல்ல மாட்டினோம் பூக்களை தூர இருந்து ரசிப்பதற்கு எனக்கு பிடிக்க இல்லை, எனக்கு பூக்களை கண்டா வெறுப்பா இருக்கும், பூக்கள நிறம் எனக்கு ஒரு ஒரு சலிப்பை தருதுன்னு உலகத்துல யாராவது சொல்லியிருக்கணுமா? இல்லை இல்லை, பூக்கள் எல்லாருக்கும் விருப்பமான பூ. அதே போல நாங்கள் சின்ன வயசுல மிக அதிகமாக விரும்பி விளையாடின 1-2 விளையாட்டு சொல்லுங்க. மிக அலாதி ஆனந்தத்துல நாங்கள் விளையாட எங்கட அம்மா அப்பா அப்புவாச்சி எல்லாம் சிரிச்சு மகிழ்ந்த விளையாட்டுகள் என்ன? நாங்கள் விளையாடி அடிபட்டு விளையாடுற விளையாட்டுன்னா தாச்சி விளையாடுறது, அதுல அடிபட்டு ஓ, விளையாடுவோம். அது குரூப்பா? ஓ, மாபிள் தனியா அடிக்கிறது. சொல்றீங்களா? சரோஜினி மாபிள் அடிக்கிறேன்னு சொல்றாரு. போலி அடிக்கிறேன். ஆமா. ஓ, ஆனா தாயம் விளையாடுறது, கொக்கான் வெட்டுறது. நான் என்னட்டு சொன்னால் அந்த அம்மாவியல் மிரக்கறி இதெல்லாம் வெட்டிட்டு மிச்சம் போடுவாங்க. அதை கொண்டு சின்ன வீடு மாரி கட்டி போட்டு அதை சோறு கறி ஆச்சுன்னாங்க. மரக்கறி வீடு. ஓ, ஆனா இத மறந்துட்டீங்களா? கொஞ்சம் சவுக்காரத்தை எடுத்து தேய்ச்சிட்டு இப்படி ஊதி தூது ஊதுறது அதுகள் இருக்குது. ஆமா. பபுள் பூவரசமிலியே தண்டு விட்டு சுருட்டி போட்டு எல்லாத்திலும் செய்யலாம். இல்ல, ஓ, பப்பாக்குள்ள அதுல செய்யலாம். 2 ஈக்கில ஒட்டி போட்டு இப்படி விரிச்சு போட்டு நடுவுல ஊதினீங்கன்னா பெரிய பலூன் வரும் அதுல. இல்ல நாங்கள் சிரட்டைக்குள்ள சவுக்காரத்தை கரைச்சி வச்சு போட்டு அத பப்பாக்குள்ள அத பப்பாவின் இதால அடிச்சு போட்டு ஊதுறது. அது பப்பாக்குள்ள ஊதி போட்டு ஊதி. அது பெருசு பெருசா வரும், மேல பலூன் மாதிரி போய் கீழே வந்து கலர் கலரா போகும். அதை நாங்கள் சின்ன வயசுல விளையாடும் போதும் இன்றைக்கு எங்கட வயசுல சின்ன பிள்ளைகள் விளையாடும் போதும் எந்த மனமும் ரசிக்காம இருக்குமா? என்ன சின்ன பிள்ளைய நான் இப்போ பயணம் போயிருந்தா இங்க வாங்கிட்டு போறேன் அந்த சவுக்காரன். இங்க வட்டமா அவரு இருக்கும் கலக்கி போட்டு ஊதுறது இப்படி பிடிச்சு. ஆமா ஆமா, 50 சென்ட்ஸுக்கு இங்க இருக்கிறது. ஒரு சதமும் செலவில்லாத பொருள் எல்லாம். ஆமா, சில அதை அப்படியே ஒரு குலுக்கி போட்டு ஊதி விட போய் கொண்டிருக்கும். இங்க நான் இப்பவும் நான் எங்களோட பேரக்குட்டிகளுக்கு கொண்டு போய்க்கல, நானும் எனக்கும் கொண்டே அவையோட சேர்ந்து விளையாடுவேன். தாயம் விளையாடுறது ஒரு முறை போய்களே வாங்கிட்டு போறது விதம் அதுல இருக்குதானே. 4 பேர் விளையாடுறது கண்டிப்பா விளையாட்டு மாதிரி அதுவும் இருக்குது. அப்ப ஒரு முறை நான் பயணம் போய்களே இதுக்குள்ள வச்சு கொண்டு வரும். இங்க சின்ன சின்னனா விக்குது, ஆக்சன் கடையிலேயும் விக்குது. அப்ப அது வாங்கி 4-5 வச்சு கொண்டு போறது. ஜேனசவர்களே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அண்டு நாளைக்கு போய் 4-5 வாங்கி கொண்டு போங்க. அல்லது இலங்கையில போயிருந்து அங்க கடையில வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல. எந்த சின்ன பிள்ளையும் ரசிக்காம உங்கள்ட்ட வாங்கி விளையாடும்.
இங்க பிள்ளைங்களோட பிள்ளைகள் இங்கத்தே பிள்ளைகள் விளையாடுறாங்க. சின்ன பிள்ளைகளோட சந்தர்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கல. சின்ன பிள்ளைகள் நான் வாங்கியும் போகல. இப்ப அத வெவ்வேறு வடிவங்கள்ல பெரிய நீட்டமான தடியில அப்படியே கிடாரத்துக்குள்ள துவைச்சு போட்டு அதின் வடிவங்களை செய்து விளையாடுறத ஒரு பணத்துக்கா வித்த மாதிரியே காட்டுகிறார்கள். இங்க இல்லாத சாமான்கள் எல்லாம் அங்க இருக்குது. நாங்களே இது இப்போ அது சேர்க்கக்கூடிய சாமான்கள் அங்க இருக்குது. சரி, அங்க ஒரு 10 வாங்கி பக்கெட்ல வச்சுக்கொள்ளுங்க பேக்ல. எப்பவுமே பிள்ளைகளை கண்டா கொடுத்துட்டு போங்க. முந்தி யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் நாங்கள் முந்தி அதிகமாக இருந்த சாமான்கள் வாங்கி வர்றது. இப்ப மானிப்பாய் கடைகள் எல்லாம் உண்மையா எல்லா பார்க்க இடத்துலயும் இருக்கிறது. ஆமா, எல்லா கடைகளும் அது ஃபாரின் இதுகள் தான். லண்டன் கடைன்னு ஒரு கடை இருக்குது. கனடாவில் ஒரு கடை இருக்குது. அவைகள் தான் எல்லாம் ஃபாரின் சாமான தான் இருந்தது. எல்லாம் லண்டன் கடையெல்லாம் பெரிய பார்க்க எல்லா சாமானும் இருந்தது அங்கே ஒரு கடை. அது சில வேளை இங்கத்தி போன ஆக்கள் முதலீடு செய்திருப்பார்கள். சில வேளையில வெளிநாட்டவர்கள் இப்ப கூட வரைக்குள்ள தங்கட கடைக்கு கவரலாம்ன்றதுக்காக அங்கதான் இந்த டாய்லெட் பேப்பர்ல இருந்து பேம்பர்ஸோ அந்த எல்லாமே விற்கிற அளவுக்கு வந்துட்டு இங்க இருந்து கொண்டு தேவையில்லை. முந்தி நாங்க கொண்டு வர்றது இப்ப கொண்டு இது இல்லை. 2வது இது நீங்கள் தண்ணி துப்பாக்கி ஓட்டகன் பாவிச்சிருக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? துவக்கல தண்ணி ரவி போட்டு ஆக்களுக்கு அடிக்கிறது. அது ஆனா அது கூட பாய்ஸ் படியங்கள்லாம் கூட விரும்புவாங்க. இலங்கையில இருக்கிற 6 பேரும் படியங்கள் தானே. ஜெர்மன்ல இருக்கிற ரங்கஜியும் வரையக்குள்ள எங்கட வீட்டுக்கு முன் வீட்டுலயே 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறது. அப்ப அவளுக்கு அவ வாங்கிட்டு கொண்டாந்து என்னட்டு தந்துருந்தவ சொல்லி விட்டேன். நான் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்து எனக்கு 2 தந்தவ. உங்களோட சின்ன வயசுல இப்ப இப்படி துவக்க வடிவத்தில எல்லாம் வித்திருக்க மாட்டினோம். நாங்கள் என்னத்துக்குள்ள தண்ணி அடிச்சு விளையாடினாங்க? அப்படி இல்ல, நாங்கள் சும்மா நாங்க எங்கட மகனுக்கு இந்த பருவத்துல தான் நான் அப்படியான துவாக்குகளை விளையாடுற அது பிறகு வந்துட்டது. நாங்களே அந்த நேரமே சின்னலா இருக்கீங்களா பந்து வந்து நாங்கள் கடையில வாங்குறது இருக்கு எங்களுக்கு. அந்த சீலையில சுத்தி கடுசா சீலையெல்லாம் சுத்தி படிப்பா பதி கட்டுன்னு கட்டி போட்டுதான் நாங்க அங்க பந்து விளையாடுனாங்க அந்த நேரத்துல. சரி, அப்ப அத மாதிரி பலூனுக்குள்ள தண்ணிய வச்சு போட்டு அடிக்கிறது. அடிச்சா ஒரு ஆள்ல முதுகுலயே தலையில பட்டு வெடிச்சு சிதறிச்சண்டா தண்ணி ஒரு ஆள் தொப்பையா நினைஞ்சு போவினோம் இல்லையா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அந்த துவாக்கு நாங்கள் நல்லூர் திருவிழாக்கள் எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளைல நல்ல ஞாபகம் இருக்கிறது. இருந்ததா? நாங்கள் அந்த பிளாஸ்டிக் துவாக்கு மாதிரி வாங்கி போட்டு அந்த கீழுக்கு தட்டுற இது இருக்குது. அதுக்குள்ள அந்த மஞ்சள் சாப்பிடுவோம். நல்லூருக்குள்ளேயே அந்த கடலை கொட்டையை வாங்கி வந்து அதுக்குள்ள போட்டுட்டு அடிக்கிறது. அடிக்க ஆட்களுக்கு பட்டு வந்தா சரியானோ. அது குண்டுக்கு பதிலா கடலை கொட்டையை பாவிக்கிறது. கடலை கொட்டையை போடுறது போட்டு அடிக்கிறது. அப்படி எல்லாம் விளையாடுறது. அப்புறம் கெந்தகத்தை போட்டு துவக்கு மாதிரி நூலில தடியில கட்டி போட்டு கெந்தகம் பேச்சு போட்டு தொட்டியில அடிக்கிறது. பொங்கல் வருதுண்டா இதை அடிப்போம். அந்த மனம் வந்து பேசுவி நம்ம வீட்டுல இந்த பாருங்க செய்யற வேலைய தொட்டியில அப்படியே சொல்லுங்க. வீட்டுல குரங்கு மாறிக்கு சொல்லி நம்ம வீட்டுல அங்க மத்தமா இருந்து வந்து நடக்கிற வேலையில பாருங்க உண்டு. அப்படி செய்யற கெந்தகத்திலே அடிக்கிறோம் நாங்க. நிச்சயமா அப்படி அதுல இருந்து பிறகு கயிறு அடிக்கிறது, ஊஞ்சல் ஆடுறது. அது ஊஞ்சல் அண்டி இல்லாட்டில மரத்துல கயிறை கட்டி போட்டு ஆட வேண்டியதான். அதுக்கு பிறகுதான் நீங்கள் சொன்ன என்ன சொன்னீங்க, தாச்சி மறைக்கிறது, கிளித்தட்டு, மாவுள் அடிக்கிறது. மாவுள் தனியாவும் அடிக்கலாம். மாவுள் 2 மாவுள் 4 மாவுள் இருந்து அடிச்சு கொண்டே போறது, குறி பார்த்து அடிக்கிறது. என்னென்ன விளையாட்டு எல்லாம் காட்டினோம் இல்லையா அந்த காலத்துல. அடிக்கிறோம் நாங்கள் முந்தி. காசு வச்சு போட்டு விளையாடுறோம் நாங்கள். அது போல பல சந்தோஷம். நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்ற வஜிதா முகமது தோன்றுகிறார். சரி, அவரிடம் ஒரு 2-3 நிமிடம் பேசிவிட்டு வேலையால வந்தாச்சோ. வணக்கம் வஜிதா அவர்களே. வஜிதா அவர்கள் பேசுங்க. உங்கள் குரல் வரவில்லை. இந்த வேலையால வந்துருவாரோ
இந்த நேரத்துல வஜித் அவர்கள் வேலையால வந்து விடுவாரோ? வஜிதா இரவுல வேலையை போற இல்ல சார், அவர் பகல் தானே வேலை. அப்படியா? சரி. ஆமா, ஓகே. அத முந்தித்தான் மாறி வேலை செய்யறவர். இப்ப சுயனம் வழங்கிய பிறகு நீண்ட காலமா பகல் வேலை தான். ஏன்னா அவர்கிட்ட குரல் வருது இல்ல. வஜிதா உங்களோட ஒரு சத்தம் வருது. கட் பண்ணிட்டு திருப்பி வாங்கோ. சரி, அவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் விடைபெறுவோம். தீரன் அடுத்த வாரம் வருவார் நினைக்கிறேன். அப்ப இன்றைய கேள்விக்கு நான் நினைக்கிறேன் ஜெயநடிசன் அவர்கள் பதில் தந்திருந்த நீங்களோ? போட்டு விட்டேன் நான். அப்ப உங்களுடையும் சில நித்யானந்தன் அவர்களை, மற்றது ஜெர்மன் குமுதா 3 பேருடைய பதிலாம் கிடைத்திருந்தது. சரோஜினி அக்காக்கு தெரியுமோ தெரியல. சரோஜினி அக்கா என்ன கேள்வி? நான் தீரன் அவர்கள் 5 கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பதில் நீங்கள் அதிபர் அவர்களுடன் அவருடைய வாட்ஸ்அப்போட நீங்கள் கனெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் போடலாம். 5 கேள்விகளா? ஆமாம், நான் உங்களுக்கு கேள்வியை இதுல போட்டு ஆனா அவர் வரியில இந்த முறை போட இல்லையா தீரன்? இல்ல போட இல்ல. உங்களிடம் இருந்தா ஒரு டைப் பண்ணிட்டு போடுவீங்களே குழுமத்துல, என்ன இதுல இருக்குதோ வாட்ஸ்அப்ல இருந்தா பிறகு போட்டு விடுங்க. அதை ஒவ்வொரு புதனும் கேள்வி பழசு கேள்வி புதுசென்று 2 நிகழ்ச்சி செய்வார் இந்த நேரத்துல. அதுல முதலாவது மணிப்பொழுது நிறைவில் 8:45 போல அடுத்த வாரத்துக்கான ஒரு 4 கேள்விகள் தருவார். சில கேள்விகளுக்கு பதில் அன்றைக்கு அந்த அவர் தகவலே சொல்லி இருப்பார். சில கண்டுபிடிப்புகள், சில பழைய கால கதைகளுடைய ஆரம்ப கதைகள் அப்படிப்பட்டவை வந்திருக்கும். அப்ப இன்றைக்கு அவருடைய நிகழ்ச்சி திடீரென்று இல்லை என்றபடினால நான் திடீரென்று வந்தேன்னு நீங்களே கேள்வி கேட்டு உங்களிடம் பதில் கேட்போம் என்று. வணக்கம் வஜிதா, இப்ப கேக்குது. சுத்தி கொண்டிருந்தது, நான் எழுதி கொண்டிருந்தேன். 8 மணிக்கு வரையில முடிஞ்ச அப்புறம் வந்திருக்கீங்க. சரி, பொறுப்போ தெரியல. 1 மணி தான் செய்வதாக சொல்லி இருந்தோம். சரி, பழைய விளையாட்டுகள் பத்தி கேட்டுக்கொண்டு கவிதை எழுதி கொண்டு. அப்ப அதுக்கு முதல் கேட்க இல்லையா உங்களோட நிகழ்ச்சி பற்றி கருத்து எல்லாம்? இல்ல நான் கேட்கவில்லை. சரி, நான் கேட்டிருந்தேன் நேற்று கேட்டிருந்தேன் நிகழ்ச்சி. வந்து சொன்னேன் தானே இல்லையா? ஓம். அப்ப அதுல அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யாருன்னுட்டு அப்ப கொலம்பஸ் என்றார்கள். அப்ப கொலம்பஸ் கண்டுபிடிக்கல அமெரிக்காவுக்கு என்ன பேர் என்று கேட்டோம். அதுபோலத்தான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், ஓட்டமாவடிக்கு முதல் இருந்த பேர் என்னன்னு கேட்க நீங்க தேடிட்டு வர்றதா சொன்னீங்க. அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி இருந்தோம் அதை பற்றி எல்லாம். சரி, அப்ப இப்ப இந்த நிகழ்ச்சி புதன்கிழமை, ஏனைய நிகழ்ச்சிகள் ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இரவு நேரத்தில் நேரலைக்கு வரும். எனக்கும் சில நாட்களில் பின்னேறம் தொடர்ச்சியாக வேலைண்டபடிய முடியாது பார்த்தால் அதுகளில் ஓய்வு நேரமான நேரங்களில் கொஞ்சம் பயன்பட ஒரு குதூகலமாகவும் கலகலப்பாகவும் அதே நேரம் சாடமாடியாக பிரயோசனப்படக்கூடியதாகவும் பேசிக்கொள்ளலாம். எனக்கும் ஒரு இரவையில் ஒரு நிகழ்ச்சி செய்ய மாசத்துக்கு இருக்காது அதிபர்களே நேரம் ஒரு நேரத்தை வையுங்கோ ரேடியோவில் பற்றி கலந்துரையாடலாம். எனக்கு விருப்பம்தான், ஆனால் அது காலையில் தான் செய்யலாம் நினைக்கிறேன். இல்லை, மாதத்தில் ஒரு முறை தர முடிந்தால் பேசலாம். இரவையில கூடுதலாக நான் இருக்கும் பொழுது இந்த நாட்டு நடப்பு இரவா பகலா அந்த நேரத்துக்கு நேரம் சரி வரும். இரவு தான். அப்ப இரவுன்னா நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வந்துருவேன் வேலையால. அப்படி என்றால் அது செய்யலாம். இந்த சொல்லி வைக்கணும். சரி, எனக்கு இந்த முதலாம் இந்த வர 31 செவ்வாயிலிருந்து என்னுடைய 2 கடை வேலையில் 1 வில்படுது. அப்ப எனக்கு புதிய நேர சுசியை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த டைமை செட் பண்ணுவோம் வடிவா. சரிதானே? இப்ப கிட்டடியில கூட அநேகமா ஒரு வானொலியில தான் அது ஞாயிற்றுக்கிழமையில நேரம் நடக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயோ பெரிய அளவு பணத்தை இழந்துட்டு இப்ப ஒரு நேரிடம் பணம் சேர்க்கப்படுகிறது. என்ன? சரி, கேள்விப்பட்டேன். கஷ்டமாகத்தான் இருக்குது, இருந்தாலும் சிறப்பு. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிறு நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். ஆனால் எனக்கு அது இந்த நேரம் எங்கள் சிறப்பு குழந்தைகளுடைய நேரம், அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, கேட்க முடியாது. மாதத்தில் ஒரு தரம் வைத்த நல்ல பேசலாம். என்னென்னு சொன்னால் சில அந்த சங்கடங்கள் இருக்கும் பொழுது அந்த வாணிமோகனோட அந்த டைம்ல நிகழ்ச்சி நேரத்தில் அது அழகு இல்லை அவருக்கு பேசுறது.
ஆனால் நீங்கள் இந்த காற்றினுடைய வளர்ச்சிக்காக கேட்குறீங்களா அல்லது சொந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக கேட்குறீங்களா? இல்ல சொந்த வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்காக அப்ப இல்ல பிறகு ஒருத்தர் ரெண்டும் குற்றம் சாட்டக்கூடாது. பிறகு வந்து இல்ல ரெண்டும் தான் வரும். என்னென்றால் ஓ இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கேக்கல செய்வோம், அது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனெண்டா கணக்க மாற்றங்களை செய்ய வேண்டி வருது. அதில் ஒரு பக்கம் இப்போ சில நேரங்களில் வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கேக்கல அடம் பிடிப்போம். எங்களுக்கு அது நான் வேண்டிட்டேன் என்று தெரிஞ்சால் அது பெரிய ஒரு மகோன்னதமான வெற்றி என்று. என்னுடைய வயசுல எல்லாம் எனக்கு விட்டு கொடுக்கறது தான் சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் அது பிராக்டிகலா எல்லாம் செய்து பார்ப்பேன். நான் அங்கேயும் அந்தரப்பட்டு போய் வரிசையில் நிற்பேன். வேறு ஒன்று வந்து களவா பூரை பார்க்கும் கூப்பிட்டு சொல்லுவேன், முன்னால போகணுமெண்டா கேட்டு வாங்குங்கோ என்று சிரிப்பேன். போகலாமான்னு கேட்பார்கள், தாராளமா இது என்னது இதோட உலகம் முடியவா போகுதுன்றுவேன். பிறகு திரும்பி போகும்போது மன்னிப்பு கேட்பாரு, அடுத்த முறை செய்யாதீங்க அழகா இல்லை சின்ன பிள்ளைகள். அது எனக்கு ரசிக்கிற மாதிரி இப்ப தெரியுது. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், நேரம் போச்சுது, இடிச்சு கொண்டு போய் இன்னொரு இடிச்சு கொண்டு போக அவரோட போய் விவாதிக்கிறோம். ஆனா கோயில்ல கடவுளை பார்க்க கடவுள் மாதிரி போறோம், ஆனா இடையில குரங்கு மனம் வந்து அவனோட போய் விவாதிக்கிறோம். கோயிலும் ஓடாது கடவுளும் ஓடி போக மாட்டார். நான் இப்ப சாதுவா சொல்றது உங்களுக்கு விளங்க வேண்டிக்கிறேன். விட்டு கொடுக்கிறவன் தான் வெற்றியாளர், தட்டி பறிப்பவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. அப்படி நோக்கமாக இல்லாமல் மனம் விட்டு வடிவா சிறப்பாக கதைச்சு சில விஷயங்களை பூரணமாக செய்து, மற்றது சார்பு தன்மையில் இருக்கக்கூடாது எங்களிடம். நான் ஒருவருக்காக பேசுவதாகவும் இன்னும் ஒருவரை மட்டம் தட்டுவதாகவும் இருந்தால் எல்லாம் பிழைச்சிருப்பேன் என்ன. அப்படி இல்லாமல் சில வளர்ச்சி போக்குகளை பார்த்து கொண்டு இன்றைக்கு உண்மையில சமூக வலைத்தளங்கள் என்ற மிக ஒரு 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 சூறாவளியான பரவுகைக்கு மத்தியில இப்படி நேரடியாக உறவுகள் சேர்ந்து, இப்போ இங்கே எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல அடி வர்ற மாதிரி தூசணத்தில் காய்க்கிறாக்கள் எல்லாம் எப்போவாது இருந்திருக்கிறோமா? இதில் இந்த வரைக்கும் இல்லை இல்லையா? கண்ணியமாகத்தான் பேசுகிறோம், முகம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டியது. ஆனால் அங்கே எக்கச்சக்கமா பாரியளவு தூரம் கெட்டு போச்சு. சொந்த கணவனை சொந்த மனைவியெல்லாம் வந்து மிக கேவலமா முகத்தை காட்டி பேசுற அளவுக்கு இந்த வலைத்தளங்கள் உருவாகி வளர்ந்துட்டுது. பார்லிமென்ற உறுப்பினர்கள் கூட இல்ல அவர்கள்லாம் கடந்தெடுத்த கழுசறைகள் உண்மையிலேயே பணம் தேடுவதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள். ஆனால் அதை போட்டுட்டே அப்ப சும்மா ஒரு தமாசா பேசிக்கொள்வார்கள். எந்த தளத்துல கூடுதலான நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தா நல்ல தூசணமும் பச்சை பச்சையா குடும்ப கதையில கரைக்கிற தளங்களை ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஆனால் உண்மையில நாங்கள் சாதிக்க போவது அதில் எதுவும் இருக்க முடியாது. நான் இப்ப சொல்ல வந்த கதை அதல்ல, அதுக்கு அப்பால நாங்கள் இதை பயன்படுத்துறதா இருந்தது. எங்களிடம் எல்லா இடமும் ஆற்றல் இருக்கிறது. கொலம்பஸ் கண்டுபிடிக்க முன்னமே அமெரிக்கா இருந்தது போல அப்போது யார் கவலைப்பட்டது? புஷ்பக விமானம் ஏன் பதியப்படவில்லை, ரைட்ஸ் அவர்களை தானே கதைக்கிறார்கள் என்கிறதை போல நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை மிக அழுத்தமாக இந்த உலகத்தில் பதிய வேண்டும். என்னை போலவே மற்றவரும் அதே ஆசையில் தானே பக்கத்தில் இருக்கிறார் என்ற நினைப்பும் வர வேண்டும். அப்ப நானும் அவரும் சேர்ந்து இந்த சாதனைகளை படைக்கிற எண்ணங்கள் கொண்டவர்களாக நாங்கள் எங்கள்கிட்ட உள்ளுக்கு இருக்குது அந்த எண்ணம். அதை வெளிப்படையா பேசினமா இருந்தா, செயல்லையும் காட்டினமா இருந்தா நம்மை விட உசத்தியானவர்கள் யார் இருக்க போயின உலகத்துல இல்லையா? இந்த ஆண்டு இப்ப எனக்கு இது 38வது ஆண்டு சன்ரைஸ். நான் 30 ஆண்டுகள் ஆக போகுது அடுத்த வருஷம். லண்டன் தமிழ் வானொலி லண்டன் டைம்ல இருந்து உருவாகி இவ்வளவெல்லாம் கண்டிருப்போம். அதை வைத்துக்கொண்டு பீட்டி கொண்டு நாங்கள் தான் என்று சொல்லி அடம் பிடிச்சு அடிபடையில் அதை மற்றவர்களை தரக்குறைவாக கதைச்சு மற்றவர்களை மதிக்காமல் செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் எல்லாருமே நீண்ட அளவுறவர்கள். சரோஜினி சோதிராஜா அவர்கள் நீங்க சன்ரைஸ்ல தான் தொடங்கினீங்கள் இல்லையா? ஆனா உங்களை விட சோதிராஜா அவர்கள் நியூஸ் கேட்பார் நினைக்கிறேன் ஆரம்பத்துல. முன்பு அவர் தான் கூடுதல். பிறகு பக்கத்துல இருந்து நீங்க உங்களுக்கும் பற்றிட்டு அது. அப்ப எத்தனை வருஷம் அது சிஐடிவில? ஆமா ஆமா. அதே போல அதே போல லண்டன் டைமுக்கு அன்றைக்கு செல்வி அவர்கள் மஜித் அவர்களும் காய்ச்சி கொண்டீங்கள். எப்படி நீங்கள் 2 பேரும் உள்ள வந்து நீங்கள் ஜியா நடேசன் அவர்கள் முன்னர் சன்ரைஸ் கேட்டிருக்கலாம், ஆனால் லண்டன் டைமுக்குள்ளால தான்
பிறகு இணைந்து ஆரம்பத்துல இருந்து அப்பா வந்து கேட்டுன்னு தான் நான் ஹாஸ்பிட்டல் தானே அந்த அந்த நாட்களில் சன்ரைஸ் அந்த நாட்களில் வேலை. ஹாஸ்பிட்டல் சரி சரி. இல்லை அது ஹாஸ்பிட்டல் இருந்தா 89 தொடங்கினாலும் 91 இருந்து தான் சேட்டலைட்ல ஏறினாங்க. 88 நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன் அந்த சரி சரி சரி. லிவர் பிரச்சனையால். அப்போ அவர் ஐபிசி எல்லாம் கேட்கிறார், நியூஸ் அவர் முழுக்க கேட்கிறார். ஓ சரி அந்த வேந்தன். சந்தர்ப்பம் சரி. அப்ப இன்றைக்கு இருக்கிற யாருக்கும் சன்ரைஸ் என்றா என்னன்னு தெரியாது. அண்ணன் தமிழ் வானொலி அதுங்க இருக்குன்றாங்க. நடாமோனாண்டு கேட்டால் யார் அவர் என்றாங்க, எந்த இயக்கத்தில் இருந்தவர் என்று கேட்குறாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த உலகத்துக்குள்ளார நாங்கள் பயணிக்க வேணும். அதனால தான் மொபைலை நான் கருக்களமாக எடுத்து நாங்கள் லேப்டாப்பில் ஐபேட்ல இருந்து விலகி மொபைலுக்குள்ளாகவே இந்த உலகத்தை எங்களோட வயதில் பிடிப்போம், போட்டி போடுவோம். ஆனால் எங்களுடைய ஆற்றல்கள் வழிவர வேண்டும். இப்போ உதாரணமாக செல்லித்தியானால் இந்த வாரம் செய்துட்டீங்களா நிகழ்ச்சி அல்லது வெள்ளிதானா உங்களோட நிகழ்ச்சி? இந்த வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை. ஜெயநடேசன் அவர்கள் திங்கள் செய்தீங்க. திங்கட்கிழமை செய்தது, திங்கட்கிழமையில ஓ, நீங்கள் அதை வேறு விதமா செய்து நீங்க நினைக்கிறேன் இந்த முறை. கேட்டுக்கொண்டு லேப்டாப் எனக்கு கனகாலம் தானே, அது கொஞ்சம் சிலுவை பண்ணி வருது. அப்போ எல்லாம் நம்மளுக்கு அழிக்க வேணும், கொஞ்சம் குறைச்சி செய்யணும். அது பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாமல் இருக்கணும். சனி நேரம் அவியல் பிள்ளைகளுக்கு வெளியே வெளியால் அதில் தான் எனக்கு அது ஸ்லோ பண்ணுறபடியாக நான் படம் எடுக்க இல்லாமல் இருக்கிறேன். மற்றபடி நான் செய்யக்கூடிய நான் தான் எல்லாம் செய்கிறேன். இல்லை நீங்கள் வேறு விதமாக செய்து கேட்டுக்கொண்டு வந்தேன் நான் கடையிலேருந்து. இருந்து அதை மாதிரி வஜிதா அவருடைய கேட்டுக்கொண்டு வந்தேன். அது வாணி தூண்டி இருக்காட்டி வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ தெரியலையேண்டு. அது ஜூமில் இருந்தவருக்கு சொல்லியிருக்காருன்னு பிறகுதான் தெரியும். அப்போ நான் பார்த்தேன், இல்லை கேட்டதுக்கு பிறகு சும்மா இருக்கக்கூடாது தானே, டக்கண்டு வாழ்த்தி போட்டு ஓடுவோம் வண்டு போட்டு தான் ஓடி வந்தது. அதுபோல் நேரம் இருக்கிற உங்களையும் கேட்க வேணும், அதே நேரம் ஒரு ஐபிசியை பார்க்கணும், அதே நேரம் டிஆர்டி ஒருக்கா தட்டி பார்க்கணும். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சா கனடா ரேடியோ தொடங்கிடும். அப்போ அங்கே இருந்து என்ன பாட்டுகள் பக்தி பாட்டோடு தொடங்கினோமா இல்லையாண்டு பார்க்கணும். அப்புறம் ஆஸ்திரேலியா ரேடியோவில் அவைகளுக்கு இரவு நேர நிகழ்ச்சியாண்டு பார்த்துட்டு திருப்பி வரைக்கும் உங்கள்கிட்ட வர வேண்டி இருக்கும். எந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில போனோம்னா இப்ப ஊரை கண்டுபிடிக்கிறது மட்டும் எந்த மனசுல தோன்றது. ஊரை மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு இந்த கலந்து கொள்பவர்கள் 10 பேராக இருந்தாலும் 20 பேராக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் 1000 பேராக இருப்பார்கள். அப்ப அந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு விடயத்தை நாங்க கொடுக்க வேணும் அவங்களுக்கு. அதனாலதான் நான் சில விடயங்களை நான் அதுக்காகத்தான் இந்த தேடிப்புறைக்கு அதை கொண்டுட்டு வர்றது. சில நேரங்கள்ல அது சிலருக்கு இப்ப வட்டார வழக்குகள் சிலருக்கு பிடிக்காம இருக்கும், சிலருக்கு அந்த ஊர் மட்டும்தான் விருப்பமாக இருக்கும், அந்த விடயங்கள் இல்லாம இருக்கும். இல்லை, அன்று நேற்று பேசியவர்கள் எல்லாம் ஊரை பற்றி அறிகிறார்கள். நேற்று நானும் அதை என்னென்று சொன்னால், நான் ஒரு 2 கேள்வி ஒரு சொல்லு நகரத்தை எடுத்த நான் அது வஜிதா செய்கிறான்னு சொல்லி அதில் இடையில நான் செய்து கொண்டிருக்கீங்கள இதையும் செய்கிறீங்களான்னு நிப்பாட்டப்பட்டது. எனக்கு அது சரியான மனதுக்கு சரியான நிப்பாட்டப்பட இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க நான் நிப்பாட்டுறேன் நான் செய்யலேன்னு. அப்போ செல்வி அவர்கள் சொன்னார் தொடங்கினதை முடியுங்கோ செய்யுங்கோக்காண்டு. பிறகு ஈஸ்வரன் அண்ணா திருப்பி சொன்னார் அன்றைக்கு வேறொரு புதன்கிழமை தொகுப்பாளர் இனிமேல் காட்டில செய்ய மாட்டேன்னு சொன்னால் கலைச்சி விட்டுவேன்னு சொன்ன மாதிரி நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்கள் விஷயத்த சொல்லிட்டு கணனியில ஏற்ற முடியும், அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. எனக்கு அதான் போயிட்டு அதுக்கப்புறம் 2ஆம் தரம் செய்யக்குள்ள குறுக்க வந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் எங்களுக்கும் ஒரு டென்ஷன். நானும் ஒரு சுயநமான ஆள், என்ன பொறுத்த மாட்டில எனக்கு ஒரு இது தர வேணுமே. என்ன சொல்லுங்க, அது எல்லாம் அது விட நான் தான் ஒரு தொகுப்பாளி. இப்போ தீரண்ட நிகழ்ச்சி இன்றைக்கு கேன்சல் ஆகுது. நானும் 6:45 வந்தேன். நான் 7:15 தான் 7:10 பார்க்குறேன். திடீரென டெக்ஸ்ட் வருது, இன்றைக்கு தவிர்க்கலாமா களைப்பா இருக்குண்டு. அப்போ எனக்கும் கண்ணெல்லாம் தொஞ்சுது. நான் படி 5 மணிக்கு வேலைக்கு போனேன். நான் அதுவும் தொடர்ச்சியாக வேலை செய்கிறேன். ஞாயிறில் இருந்து வளமை ஞாயிறு ஓஃப், இந்த முறை ஞாயிறும் ஃபுல் டைமாக வேலை செய்யணும். ஆனால் பிறகு பார்த்தா இல்லை நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா ஜூலை 1 கொஞ்சம் இந்த ஆப் வழியாக நிறைய தூரம் நாங்கள் திருப்பி பழையபடி எழும்பி ஓட போகிறோம்னுட்டு ஓடி வந்தேன் நான். அப்போ நான் ஆரம்பத்தில் ஜெயநடேசன் அவர்களே சொல்கிறேன், தீரண்ட இடத்துல சொல்லி முடிக்கிறேன். நடந்ததுக்கு இல்லை,
இப்படித்தான் நேரமும் போயிரும் போல இருக்க நாங்கள் தொடங்கினா. நான் நடந்தது சொல்லல, இனி நடக்க வேண்டிய ஒரு உத்தியை சொல்றேன், ஐடியா சொல்றேன். அப்ப நான் C2 இடத்துல இன்றைக்கு நடாமோகன் கேள்விகளோடு காற்றிலை உரசுவோம் வாருங்கள் என்று சொல்லி போட்டு அதை விளங்க வச்சு போட்டு தான் நான் வாரன் உள்ளுக்கும். அதை மாதிரி இப்போ நான் தான் ஜெயா நடேசன் இன்றைக்கு திங்கட்கிழமை. அப்போ நிகழ்ச்சி என்ன, இப்போ முன்னறிவித்தல்ல சொல்லிட்டு கணனி சரிவரையில் அதனால ஒரு புதிய நிகழ்ச்சி கலனி சரிவரை இல்லைன்னாக்க செய்தா பிறகு செய்தன்னு இருக்கீங்களா தான் நல்ல கலனி பழுதா சரி உடனே வாணியோ யாரோ பகுதி 2 நான் செய்யல முதலே சொன்னேன் நான். இது வஜிதா முகப்படுத்த நிகழ்வு அல்ல, அது மேல நான் வித்தியாசமான நகரங்களை கேட்கிறேன்னு சொல்லி போட்டு தான் நான் தொடங்கினேன் முதல். அப்ப இடையில 3வது கேள்விகள் கேட்டுக்கொண்டு வரையில உடனே வந்து சொல்லிச்சுனா இது வஜிதாட கேள்விகள் எல்லாம் இதை நீங்க அதெல்லாம் ஃபுல்லா கேட்டுக்கொண்டு வந்து நான் தானே சொல்றேன், நான் லைவ்ல கேட்டு அது எனக்கு ஒரு மாதிரி தானே இப்படி நான் இல்ல அது மாதிரி அதுதான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நானும் நீங்களும் 3 வயசு அறுவரி நிலைக்கு வந்தாதான் நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இந்த நாளும் எனக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதானே இல்ல நான் என்ன சொல்றேன்டா, திருப்பியும் இப்படி ஒரு நிலைமை வராம தவிர்க்கிறது தொகுப்பாளருடைய கையில தான். என்ன கயிறு இருக்குது, முக்கணாங்கயிறு. தூக்குடாங்கயிறு இல்ல, இது என்ன கயிறு, மாஞ்சாங்கயிறு. பிரேக் கயிறு தான், மூக்கணாங்கயிறு தான் போடணும். பிரேக் மூக்குடாங்கயிறு தான் என்ன. ஆனால் அது ஆமா. ஒரு கப்பல் கடிவாளம், மாட்டுக்கான வாகனத்துக்கான பிரேக் பண்ணது, வண்டிகளுக்கான பிரேக் மூக்கணாங்கயிறு. கடிவாளம்ண்டா அடிவாளம் வாய்க்கு முன்னுக்கு போடுறது. எதுவோ மாட்டை நாங்கள் எந்த பக்கம் போகணும், அங்க நிக்கணும், அப்ப நிமிரணும், அங்க தண்ணி குடிக்கணும் என்று கட்டுப்படுத்த. சரி மூக்கணாங்கயிறு அது வந்து தொகுப்பாளர் கையிலான் இருக்குது. அப்ப ஏற்கனவே இருக்கிற சொந்தங்களுக்குள்ள தெரிஞ்ச உறவுகளுக்குள்ள நிகழ்ச்சி செய்யலாம். ஜெயனசனுக்காக மட்டும் இல்லை, வஜிதா அவர்களும் கூட நாளைக்கு ஒரு பக்கம் இப்படி குழம்பிட்டா குழம்பாம இருக்கணும். சில நித்யானனுக்கு பொருந்தும் இது. தர்ஜினி அவர்களும் வந்திருக்காரு இப்போது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே போல சரவணஜி அவர்களும் இருக்கிறார்கள். யாருக்கும் பொருந்தும் வாழ்க்கையில. நான் தான் நிலைமையை சொல்லி போட்டேன்னா ஓகே அக்கா செய்யுங்கோ என்ற பதில் வரும். அதே நேரம் அறிவு களஞ்சியம் என்ற பெயர்ல இப்படி ஊர் பெயர்களை கண்டுபிடிக்க சொல்லி இல்ல செய்யற நான் இல்ல, நிகழ்ச்சி பெயர் வேற, என்ன நிகழ்ச்சி ஐடியா வேற. அப்ப கண்டுபிடி தான் நேற்று செய்தீங்களா? இல்ல முதல்ல அதை செய்து நேற்று சொல்லப்படவில்லை ஜெயா அவர்களே. அப்ப இருந்து கேட்டுக்கிறார்கள் என்ன இது இந்த நிகழ்ச்சியுமா இது கண்டு நான் கண்டுபிடி பகுதிக்கு 2 சொல்லி பகுதி 2வது செய்யறேன்னு சொன்னேன் நான். ஏன் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சிக்கு ஏன் மாற்றப்படுதுன்னு சொன்ன நீங்களோ? இல்ல 2 இல்ல ஜெயானடி சார் திங்கள் நிகழ்ச்சிக்கு பேர் அறிவு களஞ்சியம். அது செய்து முடிச்ச பிறகு 2வது பகுதி செய்ய போறேன் என்று சொல்லி அண்ணன் ரேடியோல 2வது பகுதி செய்கிறேன் பேரெல்லாம் தாருங்கன்னு சொல்லித்தான் தொடர்ந்துருந்தான். சரி ஓகே. ஆனா முதல் செய்து நீங்க வரவேற்ற நீங்க முதல் செய்த நேரம் அது வித்தியாசமாக செய்த நான். இது பொறிச்சொல் மாதிரி இல்லை, அது ஒரு பொறிச்சொல் மாதிரி இல்லை. பொறிச்சொல்னா இப்ப அன்பன்னு சொன்னா கருணை அப்படி நேசம் பண்ணுவார், அப்படி நான் செய்யல. ஏன் ஓகே இது இந்த நேரம் கலைக்க கூடாது நான் தொடங்கிட்டோம். ஏன் அறிவு களஞ்சியத்துக்குள்ள இன்னும் ஒரு நிகழ்ச்சி 2 செய்த நீங்க நேற்று? அது நான் முந்தி ஒரு மனத்தியாலத்துக்குள்ள 50 கேள்விகள் எடுத்தேன் நான் முந்தி. இப்ப நான் 30 கேள்விகள் தான் எடுக்கிறேன். 30 கேள்வியோட அறிவு களஞ்சியத்தை முடிச்சிட்டுங்க, இன்னும் ஒரு நாள் கண்டுபிடி செய்யுங்க. இல்ல அது தவறா போயிரும். ஏனென்றா நீங்கள் இன்னும் ஒரு நாள் வராட்டி அந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்லி இருந்தா நான் செய்திருப்பேன். இல்ல நீங்க தானே, உங்கள்கிட்ட தானே கடிவாளம் இருக்குது, அதுல மூக்கணாங்கயிறு இருக்குது, மற்றது யார் சொல்றது? சாத்திரம் 50 கேள்வி எடுக்கிறதுக்கு 30 கேள்வி எடுத்துட்டா அந்த நேரம் இருக்குன்னு சொல்லித்தான் நான் அதை எடுத்தேன். இப்ப வஜிதா அவர்களே கவனிங்க, 2 பேரும் நேரம் செய்ய சொன்னீங்க. நேரம் இப்படித்தான் முடிய போகுது. நாங்க வாதிட போறோம். கதைக்க வேண்டியது நடுவில் எங்களுக்கு மனசாபமா இருக்கு. இல்ல ஒரு மனசாவும் இல்ல, அண்மைய நாட்களாக இல்ல அண்மைய நாட்களாக இப்படிப்பட்ட குழம்பல்கள் பல நிகழ்ச்சிகள்ல வருகுது. அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே நான் ஒரு சுழி போட்டேன். நான் எனக்கு விட்டு கொடுக்கறது சந்தோஷமா இருக்கேன். சரியா? இப்ப ஜெயநடேசன் அவர்கள் தொடங்கிட்டார். ஜெயநடேசன் அவர்களை 3 வயசுக்கு குறைச்சி அறிவறி பிள்ளையா பார்த்து மற்ற உறவுகளும் அதை சொல்லாமல் அவர் செய்து முடிக்கட்டும் என்று ஆரம்பத்திலேயே முணுமுணுக்காக விட்டுருக்கலாம். அது ஒரு பக்கம். அப்ப ஜெயநடேசன் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார். இல்ல இது இப்படி இருக்கண்டு கருத்தை சொன்ன போது ஜெயநடேசன் அவர்களுக்கு பிடிக்க இல்லை, அது கஷ்டமா இருக்கு அவருக்கு.
அப்ப என்ன செய்யறது? எல்லாரும் ஏற்றுக்கொண்ட நல்ல நல்ல இதுதானே செய்யுங்கன்னு சொல்லி சொன்னபடியாக தான் நான் தொடர்ந்து செய்கிறது. நான் இனி நீங்கள் சொன்ன மாதிரி என்ற அறிவு களஞ்சியத்தை மட்டும் செய்து கொண்டு விடுவேன் என்று நீங்கள் நான் 15 நிமிஷத்துலயும் அறிவு களஞ்சியத்தின் பேரை கெடுத்துறாதீங்க. அது இலக்கம் நீங்கள் அறிவு செய்து களஞ்சியத்துக்குத்தான் இலக்கம் போட்டு வர்றீங்களே தவிர அதுக்கு பின்னால கற்ற இணைப்புகள் அல்ல. அதனால ஜெயா நடேசன் அவர்கள் நேரம் ஜெயாவின் இருக்கிறதுக்காண்டி செய்கிறது வழியே அது ஒரு இதாக எடுக்கல. நேரம் இருக்கிறதுக்காண்டி இல்ல எல்லாம் நேரம் பொறுங்க இது ஒரு புதிய கதை. அது யார் இது அந்த நேரம் அப்படி அல்ல. நான் அன்றைக்கு செல்வி அவர்களோடு பேசும்போது சொன்னேன், திடீரென்று வாங்க விளையாடுவோம்னு கேட்கலாது. நாங்கள் அது மாதிரி நேரம் இருக்குது, எனக்கு 2 மணித்தியாலம் இன்னும் 1.5 மணித்தியாலம் இருக்குன்றெல்லாம் அப்படி தர்பாறுகள் செய்யக்கூடாது. அது பிழையான விஷயம். ஏனெண்டா வந்து பங்கு பெற்று நான் தனியே கதைக்க போறேன்டா இடம் இருக்கு 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கதைச்சு முடிச்சுட்டு மூச்சு விடாம போகலாம். மற்றவர்களையும் சேர்த்து நினைக்கிற போது அவைக்கு பேர பிள்ளைகள் பார்க்க வேண்டியிருக்கும், சமையல் பார்க்க வேண்டியிருக்கும், வெளியில போக வேண்டியிருக்கும். அப்ப வெட்டிட்டு போனாலும் அது தோப்பாளர் செய்கிறது கோவிச்சிருவீங்க. 12 தொடங்கி 1 மணி மட்டும்தான் செய்கிறது அந்த நிகழ்ச்சியை இல்ல தான். அதுக்கு அப்படி பிறகு அப்படி இல்ல. அது நான் என்ன சொல்றேன்டா, நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி விடுங்க, அதை விட்டுடலாம். ஏனென்னா நேரம் வேண்டாம் தான் முடிவு வரப்போ. ஏனென்றா நான் என்னுடைய பரிந்துரையை சொல்றேன். ஜெயாவின் அறிவு களஞ்சியம் பின்னாலும் இப்படிப்பட்ட கதையில் எல்லாம் பதிவுக்குள்ள வர கூடாது. அப்ப ஜெயாவின் அறிவு களஞ்சியம் உயர்ந்து கொண்டு போகணுமே தவிர ஒவ்வொரு வாரமும் செய்யலாட்டி அதை குறைச்சி 2 வாரத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பேரை தொய்ய விடாம காப்பாற்றணுமே தவிர இழுத்தடிக்க கூடாது. அது ஜியாவின் அறிவுக்களஞ்சியம் மட்டுமல்ல, செல்வியின் கேள்வி கணைகளா இருந்தாலும் சரி, வஜிதாவின் ஊரோடு விளையாடுவா இருந்தாலும் சரி, தஜினியின் ஜீவயோகாவாக இருந்தாலும் சரி, கடாமோனின் காற்று வெளியா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி உயர்ச்சி காண வேண்டும். அப்ப அதுக்கு என்ன உத்திகள் எல்லாம் புதுசா அமுல்படுத்தலாம், எப்படி சொந்தங்களோட வடிவா அன்பா நேசிக்கலாம், கோவிச்சு கழிச்சாலும் கோவப்படாம இருக்கலாம். போன கிழமை வஜிதா முகமது நிகழ்ச்சியில பின்னிணைப்பில் என்னத்துக்கு தலைப்படுத்தாரு எனக்கு தெரியல. ஆனால் சிக்கலா போச்சு. என்ன சிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல இல்லை. அதுவும் ஃபுல்லா கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் இது போட்டு யோசிச்சேன். 3 வயசுக்கு இப்ப நாங்கள் எல்லாம் வந்து சிலேட்டும் பென்சிலும், என்ன சிலேட்ல என்னதான் எழுதுனாங்க, சோக்கு இல்ல, அந்த கேரிய ஒரு கருப்பா ஒரு குச்சி பென்சில் தானே அது? பென்சில் இல்ல, அது வந்து பென்சில் இல்ல ஸ்லேட் குச்சின்னு சொல்லுவோம். சிலேட்டும் ஸ்லேட் குச்சின்னு சொல்றோம். குச்சி எழுத்தாணி அது எழுத்தாணி, அது சங்ககால பேர். தமிழ் இல்லையோ? அப்ப என்ன சொல்றது? ரஜினியார் சொல்லுங்க. எனக்கும் தெரியல. இல்ல ஓகே சரி, இப்போ வரைக்கும் குச்சி என்று வச்சிருப்போம். சோக்கு வந்து டீச்சர் தான் வச்சிருப்பா என்ன. ஆனா சிலேட்ல எழுதுற காலத்துல எல்லாரும் மணல் இருந்தோண்டு டீச்சர் சொல்ற சரியோ பிள்ளையோ ஆமா போட்டு இருப்போம். என்ன நான் என்ன சொல்றது ஆமா போடாதீங்கோ. நான் என்னன்னா ஒரு சுமூகமா எப்படி போகலாம். இப்ப நான் நிகழ்ச்சிக்கு வந்தா சரி நித்யானந்தனோட மனசாகும், அப்புறம் அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்தா சரோஜினி அவருடைய மனசாகும். எங்க போய் முடிய போறோம்? அப்புறம் பாராளுமன்றத்துல மாலை போட்டவனை பற்றி இது வித்தியாசமா காய்க்கிறோம் பிள்ளைன்றோம். நாங்களும் சேம் திங் தான் செய்யறோம் இங்க, ஆமா இல்லையோ? அவனுடைய ஒன்று ஓகே ஜெயலலிதாவுடைய நிகழ்ச்சியை யோசிச்சோம்னா அன்றைக்கு அவர் நினைக்கிற 1 மணித்தியாலம் தான் அது காவாந்து பண்ணணும்னு நினைக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தான் நீ காவாந்து பண்ணலாம் உறவுகள் இழுத்து வைக்கிறது கஷ்டம், அப்படி செய்யலாது. ஆனால் சரி, அப்படி விரும்புறாருண்டா மற்ற உறவுகள் ஜெயலலிதா அவர்கள் கதைக்கும் போது பேசாம இருங்கோ. அவர் அதான் ஜெயலலிதா கேட்டீங்க என்ன, நீங்க இப்படி எல்லாம் இடைக்குள்ள கதைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. முதலே சொல்லி இருந்தா அதுவே நான் அதை நீ செய்யாம விட்டுருப்பேன். இடையில அப்படி நான் சொல்லி போட்டு தொடங்கினா சரி, அதே உறவுகள் ஒருவரும் விடப்படாம இருந்து உங்களோட பங்கு பெற்றினவியല്ലോ. 3வது கேள்வி கேட்கல எனக்கு இல்ல பிறகு முடியும் வரைக்கும் ஒரு தரம் ஜூமை விட்டு விலக இல்லையല്ലോ. என்னடா அது இன்ட்ரெஸ்ட் செய்யணும், அது விருப்பமான இல்ல நீங்க நான் ஒன்று கதைக்கு நீங்க மேத்ஸ கதைக்கு நீங்க பிசிக்ஸை கொண்டு வாரீங்க. நான் கேட்கிறேன் திருப்பியும் 4வது தடவையா சொல்றேன், இருந்தவியல். அப்ப அது நான் எனக்கு கிடைச்ச வரமா நினைக்கிறதோ அல்லது அது ஒரு பாதகமா இன்னிட்டுங்க பொருங்க செய்து காட்டுறேன்னு கரவுறதோ
அரிவரி குடத்துக்கு வருவோம். அரிவரியில எல்லாரும் மணல்ல இருந்து டீச்சர் வணக்கம் டீச்சர் குட் மார்னிங். ஆசிரியர் வந்ததுகளை சொல்லிக்கலாம் மாணவர்கள் சரி, வந்து பிரச்சனை முடிஞ்சு சுமூகமா வந்ததுக்கு பிறகு ஏன் அதை மனசாப்படுறீங்க? இல்ல அது correct. ஆசிரியர் இருந்து நிர்வாகம் நடத்திக்கல மாணவர்கள் குழப்பி கொண்டிருந்தா என்ன மாதிரி இருக்கு இல்ல, சொல்லுங்க. அது குழப்புற மாணவர்களை தண்டிக்கிறதா, டீச்சர் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில அவியல அடக்கமா கொண்டு போறதுக்கான உத்தியை கையாள்றதா? சரி, அது பிள்ளை. எனக்கு தமிழ் பாடம் படிக்கல உசனிட்டாங்கன்னு போட்டு 5 பேரை 3 வருஷம் வெளியில விட்டாங்க என்ன தமிழ் பாடத்துக்கு. வேலிக்கு வெளியில இருந்து தான் தமிழ் பாடம் படிச்சேன் நான் தான். நானும் 5 பேர். நான் ஒன்றும் செய்யல, பக்கத்துல இருந்து அவங்க சேட்டை விட்டாங்க. அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. எலும்பு அந்த 5 பண்டு பொலியால போ, நான் வகுப்புல வரைக்கும் நீ கூட நிற்க கூடாது, முத்து தமிழ் புல வரணும். அந்த மனுஷன் 3 வருஷமா தமிழ் வாத்தி. எனக்கு என்ன தமிழ் ஓடும் சொல்லுங்க பார்ப்போம். அத மாதிரி தொகுப்பாளர்களுடைய கைகள் தமிழ் தான். ஓடாதபடியாத்தானே இப்ப இப்படி இருக்கிறீங்க. இல்ல, அதனாலதான் சொல்றேன் பள்ளிக்கூடம் ஓடாதபடியாத்தான் இல்ல, அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பள்ளிக்கூடம் போகாதீங்க, சோதனை எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா மொக்கு பிள்ளையா இருப்பீங்க, இல்லையன்னா உலகத்தை பிடிப்பீங்களேண்டு. என்ன நான் சொல்ல வந்த கதை என்னன்னா, இப்ப இதுல 4 தொகுப்பாளர்கள் இருக்கிறீங்க. உங்கள தான் நிகழ்ச்சியின் தன்மை தங்கி இருக்குது, வேற யாரிலும் இல்லை. இப்ப இணையம் குளறுபடி செய்துட்டேன்னா ஒரு இருந்தா ஒன்றும் செய்யலாம் தொழில்நுட்பம். மற்றும்படி நீங்கள் இப்ப செல்வித்யானந்தன் அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சி எப்படி கொண்டு போகணும், எப்படி அணைக்கணும். இப்ப வஜிதா வந்து குழப்பிக்கொண்டு நிற்கிறார் செல்வித்யானந்தன் நினைச்சாண்டா வஜிதாவை எப்படி நான் உள்ள கொண்டு வரலாம் என்றது அவர் தான் கணக்கு போட்டு என்ன இந்த நிகழ்ச்சி அதை கொண்டு வர வேணும். அதே மாதிரி வஜிதா அவர்கள், தர்ஜினி அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், நடாமோகன், நான் கூட என்னுடைய நிகழ்ச்சி எப்படி கொண்டு வரலாம் என்றதுதான் அந்த அந்த ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப என்னென்றால் இப்ப இதே இடத்துல இப்ப ஜெயா நடேசன் அவர்கள் கேள்விகளை நான் விருத பார்க்காம இருக்கக்கூடியதாக வழி செய்யலாதா? ஓகே, வழி செய்யலாம். ஓம் 6 மாசத்துக்கு ஜெயநடேசன் இது ஏற்கனவே பதில் தந்துதான். பண்மையில செல்வித்யானந்தன் 6 மாசத்துக்கு நீங்க 56 யூரோ கட்டுங்க. உங்களுக்கு தனியான என்ன இது சாரி அவங்களோட ஆகாஷ் லைட்ல வந்து வாங்கலாம். அப்ப நீங்க தனியா அது பேசினாரும் பாக்கலாம். இப்ப முந்தி வந்து 25 சைன்இன் வந்து ஃப்ரீயா தந்தவங்க நாங்கள் கலையகம் ஒரு அக்கௌண்ட் எடுத்தார். அப்ப 25 பாஸ்வேர்டை உருவாக்கி 25 பேரை தனியா விட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. 3 வருஷம் ஆயிட்டு எல்லாம் செல்வித்யானவர்களே, 3 வருஷத்துக்கிட்டே ஆயிட்டு இது. அப்ப இந்த காசை கட்டுப்படுத்தத்தான் கலையகம் காசை கட்டுறது நீங்க விளையாடுறீங்க. இப்போ இப்ப இல்லாத ஒன்றும் பிறவாதுன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்க இல்லையே. எங்கேயோ இணையத்திலேயோ புத்தகத்திலேயோ பழைய கோப்பிலேயோ இருந்து தேடித்தானே கொண்டு வரோம். அப்ப அதுல இன்னும் ஒருத்தர் பார்க்கிறார் புள்ளி இந்த புள்ளி விளையாட்டு செய்யறவையில் அது கஷ்டம்தான், ஒரு ஆள் தெரியாது. ஆனா நான் நினைச்சேன் நாங்க எல்லாரும் பெரிய மகான்கள், ஒரு 25 மகான்கள் இந்த காட்டில தினமும் பங்கு பெற்றவன் எல்லாம் யோசிச்சுட்டேன். எனக்கு பரவாயில்ல, உறவுகள் கேட்கினோம் என்னட்டு அதுதான். அதை கேட்கினோம் செல்ல பிள்ளை மாதிரி உங்களுக்கு பின்னால ஒளிஞ்சு நின்று அக்கா அக்கா இதை நீங்க அங்க போய் கேளுங்க உங்களை ஏவல் பண்ணி விட நீங்களே ஏவலா மாறினீங்க. இப்ப துணிச்சலா பேரை சொல்லுங்க. ஆறது கேட்க சொன்னது? யாருக்கு தலையில்லாத முண்டமா வாழ்றீங்க உங்களோட உறவுகள்ல இப்படி பேசி பழகாதீங்கோ. நேரத்துல இப்படி கதைச்சா அப்புறம் நான் பழைய நடாமோனா மாறிடுவேன். அதை விடுங்கோ, அந்த கதையை விடுங்கோ. என்ன சொல்றேன்டா கடைசி இன்னும் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்கள் ஓகே ரெண்டா கிட்டத்தட்ட 120 யூரோ வருஷத்துக்கு கட்ட வேணும். கட்டினா உங்களுக்கு சொந்த அக்கௌண்ட் வரும். வேறு இடமெல்லாம் பார்க்க சொன்னால் இவ்வளவு ஃப்ரீடமா உருவாக்கி விளையாடுறதுக்கு இடம் இல்லை. சரியா? அப்போ ஒன்றும் செய்யல. அது முன்பு என்ன காஹூ கண்டு ஒன்று விளையாடினோம் தெரியுமா? காஹூ கண்டு அது போட்டா எல்லாரும் பார்க்கலாம். என்ன இதுக்கு ஒன்று செய்யலாம். உங்கள்கிட்ட கெட்டித்தனம் இருக்கா? இப்போ இதில் நீங்கள் செல்வி அவர்களும் ஜெயா அவர்களும் தான் இது இப்போ இருக்கிற ஆக்களில் செய்கிறீங்க. மற்றது சிவதர்ஷினியர்கள். நீங்கள் நிகழ்ச்சிக்கு அறிவிச்சு போட்டு ஆரம்பத்துக்கு ஆக்கள் இணைய சொல்கிற போது ஏற்கனவே பதிவாகி வச்சிருக்க கேள்வியில குறையுங்க. 50, 25, 20க்குள்ள கொண்டு வாங்கோ, அல்ல 30 கொண்டு வாங்கோ.
ஆக்களை எல்லாம் ரெடி பண்ணி இணையுங்கோன்னு சொல்கிற போது இணைவதற்கான இதை ஃபைனலாக கொடுப்பீங்க. அந்த கொடுக்குற கோடை காப்பி பண்ணி வச்சு போட்டு அதுக்கு பிறகு கேள்விகளை டிக் பண்ணி போட்டு டக்குன்னு அதே கோடை பேஸ்ட் பண்ணி போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு அடிச்சு விடுங்க. நீங்கள் இணைஞ்சதுக்கு பிறகு தான் கேள்வியே வந்திருக்கும். அதில் கட்டித்தனம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. சிவபெருமான் அல்லா கேசினா ஒரு தராலையும் பார்க்க முடியாது. இது ஏற்கனவே இந்த ஐடியா தந்திருந்தேன் நான். நீங்க அது செய்யறீங்க இல்ல? இல்ல நான் அந்த கோட்டை அடிச்சு போட்டும் அதிபர்களே நான் 2-3 முறை மாறி அந்த கண்மாதி ஒன்று இருக்கும் அத கூட கிராஸ் பண்ணி வச்சு கொண்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இல்ல என்னன்னா ஒரு கோடுக்கு அந்த கோடை பப்ளிஷ் பண்ணி போட்டு இணைய சொல்லிடுவீங்க. அதே கோடுக்கு மேலால ஓவர் ரைட் பண்ணினா அதே ஆக்கள் அப்படியே நிப்பாங்க. புதுசா தான் அந்த விடைகள் டிக் எல்லாம் வந்திருக்கும். கிடையாது. அப்ப ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 30 கேள்விக்கான பதிலை யாரும் தேட முடியாது. அதுக்கு ஐடியா இருக்குது. நீங்க அது புத்திசாலி மாத்த அதை நான் அப்போதே சொன்னா நாங்க வளரணும் நிறைய வளரணும். நாங்கள் புத்திசாலி அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இதை நீங்கள் ChatGPT-ல திறந்துட்டு உங்களோட தமிழ்ல இப்படி ஆகா ஸ்லைட்ல நான் போடும் கேள்விகளை இறுதி நேரத்தில் புதுப்பிப்பதற்கான வழி என்னென்ற கேட்டால் அது தமிழ்லயே கடை பதில் தரும். செய்துட்டு போங்க. இப்படி கேள்வி பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லையம்மா. இல்ல அதுதான் அப்படி இருக்குன்னு கண்டா வழி இருக்குது அதுக்கு. ஆமா, இப்ப பொதாறிவுன்னு சொல்றது நம்ம இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது என்னென்றால் அது ஒரு வஜிதா கலைச்சிட்டீங்களா? நான் சொல்றேன், இப்ப பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரு பார்க்க போறாங்க அதுல? நீங்களே சொல்லுங்க. என்னவென்றால் எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால் அது வருவது இப்ப நாங்கள் ஆகாஷ்ல இப்ப நாங்கள் முதல் பேஸ் பண்ணி விட்டுட்டு ஆக்கள் பெயர் கொடுக்கிறார்கள் தானே. அவர்கள் அங்க பெயர் கொடுக்கும் பொழுது இப்ப நான் ரெடியாகத்தான் இருக்கிறேன். நான் ஓபன் பண்ணி முன்னுக்கு அந்த ஆக்கள் பெயர்கள் வருவதற்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒழிய ஆனா கேள்வி நான் ஓபன் பண்ணவில்லை. ஆனால் எந்த கேள்வி 1-2 வந்து கொண்டு இருக்குது. அதற்கான காரணம் உள்ளுக்கு ஒருவர் அந்த கேள்வியை ஓடுறபடியாகத்தானே அந்த கேள்வி வரும். அதில் இருந்துதான் ஒரு சில டவுட்டுகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. இல்ல இப்ப நீங்கள் கேள்விக்கான பதில சரியான பதில் ஒன்னு டிக் பண்ணாம கேள்வியை மட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. சரியா? அதுவும் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணினீங்க. பிறகு ஆக்களை இணைய சொல்லி போட்டு நீங்கள் திருப்பி ஓபன் பண்ணி டிக் பண்ணி சரியான கேள்விக்கு எது சரியான பதில் டிக் பண்ணி இல்ல அது ஆக்கள் இணைஞ்சு ஒன்று கேட்கல டிக் பண்ணி போட்டு அதே கோடை காப்பி பண்ணி அதே இதுல பேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதே இது நான் திருப்பி இருக்க மேக் ஷோ பண்றேன். நான் காமன் சென்ஸ்ல பொது அறிவுலாம் கதைக்கிறேன். அதே துறந்த பக்கம்தான் துறந்தபடி இருக்கும். ஆனா முதல் நான் பார்த்திருந்தேன் எனக்கு கேள்வி தெரிஞ்சிருக்கு, ஒரு சரியான பதில் தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் இணைஞ்சதுக்கு பிறகு ரைட் ரெடி முதலாவது கேள்வி என்கிற போது எனக்கு எந்த பதிலும் விட தெரியாது. எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை அது வாணி முகன் அவர்களும் ஒரு நாள் இப்போது அண்மை கூட 2 வாரங்கள் நிகழ்ச்சி செய்யும் பொழுது ஆனால் நான் கேள்வி ஓன் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை. எனது கை அப்படியே அதோட கதைச்சபடிதான் நாங்கள் ஆக்களோட கதைச்சோனுக்கு. ஆனா எந்த கேள்வியும் ஆக்கள் நேரடியா வர்றது கூட அப்படி ஒரு